ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். இந்த நாளில் செய்திக்கு ஆதாரமாக சங்கீதங்களின் புஸ்தகம் 66வது சங்கீதத்தை நாம் எல்லாரும் திருப்பி வைத்துக் கொள்வோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 66வது சங்கீதம் அதனுடைய 5வது வசனத்தை நாம் எல்லாரும் இணைந்து நாம் வாசிப்போம். பழைய ஏற்பாட்டில் பக்கம் 709வது பக்கம் 66வது சங்கீதம் 5வது வசனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமாக. தேவனுடைய செய்கைகளை வந்து பாருங்கள், அவர் மனுபுத்திரிடத்தில் நடப்பிக்கும் கிரியையில் பயங்கரமானவர். மறுபடியும் வாசிப்போம். தேவனுடைய செயல்களை வந்து பாருங்கள், அவர் மனுபுத்திரிடத்தில் நடப்பிக்கும் கிரியைகளில் பயங்கரமானவர். கண்களை மூடி கொஞ்ச நேரம் உண்மையாக இந்த மாதம் எல்லாம் கர்த்தர் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். அதற்கு நன்றி செலுத்தி கொஞ்ச நேரம் அப்படியே ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்களேன். வாய்களை திறந்து நம்முடைய வார்த்தைகளை நம்ம கேட்க போகிறோம். நம்முடைய இருதயத்தை கர்த்தர் ஆயத்தப்படுத்தும்படியாய், நம்முடைய எண்ணங்களை கர்த்தர் ஒருமுகப்படுத்தும்படியாய். அல்லேலூயா. நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், 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 ஸ்தோத்தரிக்கிறோம். அல்லேலூயா. நல்ல வாய் திறந்து கொஞ்ச நேரம் கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்களேன். சங்கீதக்காரன் சொல்கிறது போல, அவர் மனுபுத்திரத்தில் நடப்பிக்கும் கிரியைகளில் அவர் பயங்கரமான தேவனாக இருக்கிறார். அவர் நிச்சயமாகவே இந்த 11 மாதங்களும் அவர் ஆச்சரியமான காரியங்களை ஆச்சரியமான விதங்களில் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அவர் செய்து கொண்டு வந்தார். நல்ல நன்றி சொல்லுங்களேன். முடிந்தவர்கள் நல்ல கை உயர்த்தி கொஞ்ச நேரம் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பயங்கரமான காரியங்களை செய்கிற கர்த்தர், அசாத்தியமான காரியங்களை செய்கிற கர்த்தர், நிர்மூலமாக அமலங்களை பார்க்கிற ஆண்டவரே, நிர்மூலமாக அமலங்களை பாதுகாக்கிற கர்த்தர். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். உங்கள் சத்தம் உயரட்டுமே, உங்கள் சத்தம் உயரட்டுமே. இந்த 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 11 மாதத்தை முடிய பண்ணியிருக்கிறாரு. இந்த மாதம் முழுவதுமாய் கர்த்தர் நம்மை நடத்தி வந்திருக்கிறாரு. ஓ நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லவரே உமக்கு நன்றி, நல்லவரே உமக்கு நன்றி. என்னை நடத்தி வந்தீரே, என்னை பாதுகாத்தீரே. பாடல் நேரத்தில் பாடு. விலகாத கிருபையினால் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லே. உங்க சத்தம் உயர்த்தி சொல்லுங்க, நன்றி அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல 2 கரங்கள் அசைச்சு ஹல்லேலூயா. தேவ வார்த்தை கேட்பதற்கு முன்பதாக கர்த்தர் நம்முடைய இருதயங்களை அவருடைய வார்த்தைக்கு நேராய் கர்த்தர் திருப்புவாராக. ஓ ஓ நல்ல நல்ல சத்தம் உயர்த்தி சொல்லுங்களேன். அல்லே. எல்லா நாவுகளை அறிக்கையிடுவதாக. ஓ நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஓ ஆமே. வல்ல செயல்கள் நீனைத்து நீனைத்து. உண்மையா உன்னத சொல்லுங்க. இந்த 11 மாசம் ஆண்டவரே, வல்ல செயல்கள் உள்ளம் பொங்குகிறது, பொங்குதையா. நல்லவரே, நல்லவரே, நன்மை செய்பவரே, நன்றி நன்றி ஐயா. நல்லவர் சொல்லுங்களேன். நல்லவரே, நன்மை. நன்றி ஐயா, நன்றி ஐயா. கரங்களை அசைத்து அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. நன்றி அப்பா.
ஒரு மகிமையினால கர்த்தர் நம்மை நிரப்புவாராக. ஓ ஷபலகரதரனா ஓரி பரதரனா ஓ ஷகரகரதரனா அந்த பரலோக பிரசன்னம். அல்லேலூயா. நல்லவரே அல்லேலூயா. கையை உயர்த்தின வண்ணமா ஆண்டவரே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்த வந்திருக்கிறோம். இந்த மாதம் என்னை நீங்க தான் நடத்தி வந்தீங்க, என்னை நீங்க தான் கொண்டு வந்திருக்கீங்க. சொல்றவங்க மாத்திரம் நல்ல வாய்களை திறந்து கொஞ்சம் நேரம் நல்ல கத்திர ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இல்லை கொஞ்சம் நேரம் ஸ்தோத்திர பலிக்கிற சத்தம் கேட்கட்டுமே. நம்முடைய குடும்பங்களை பாதுகாத்தார், நம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்தார், நம்முடைய வாழ்க்கையினுடைய தேவைகளை சந்தித்தார். அவர் எப்போதும் இயேசு எனக்கு நல்லவராகவே இருந்தார். நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா. நன்மையை பெற்றுக்கொண்டவங்க மாதிரி சொல்லுங்க. நல்லவரே நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா. கடைசியா ஒரு முறை மாத்திரம் சொல்லுங்க. நல்லவரே நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா. நல்லவரே வல்லவரே ஆராதனை ஆராதனை. உண்மையா கண்ணை மூடி ஒரு சொட்டு கண்ணீராவது தேவ சமூகத்தில் விட்டு, ஏசப்பா நான் கடந்து வந்த வழிகளை நான் திரும்பி பார்க்கும்போது என் ஆண்டவர் நீர் எவ்வளவு பயங்கரமான காரியங்களை செய்திருக்கிறீங்க. நம்ம வாசிச்ச வசனம் உண்மையா நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை பேர் உணர்றீங்க? அவர் மனுபுத்திரிடத்தில் செய்த கிரியையில் பயங்கரமானவர். அவர் என்னிடத்தில் பயங்கரமான காரியங்களை கர்த்தர் செய்தார். ஆச்சரிய விடமாய் கர்த்தர் என்னை நடத்தினார். இந்த வார்த்தை கொண்டு எங்களோடு கூட இடைபடுவீராக. திறந்த வண்ணமாய், திறந்த இருதயம் உள்ளவர்களாய், திறந்த செவி உடையவர்களாய் நீர் பேச நாங்கள் காத்திருக்கிறோம். நீர் பேச நாங்கள் காத்திருக்கிறோம். இந்த இடம் முழுவதும் அவருடைய மகிமை இருக்கிறதற்கு நன்றி. இந்த வார்த்தையை கொண்டு எங்களை உற்சாகப்படுத்தி ஒரு புதிய மாதத்திற்குள் கடந்து போக பண்ணுவீராக. ஆண்டவரே, அடுத்த மாதம் நான் கடந்து போவதற்கு ஒரு பாலமாய் இந்த நாளில் வார்த்தை எங்களுக்கு அமையட்டும். எப்படி இருக்கும் என்று ஒரு சந்தேகத்தோடு நாங்கள் வந்திருக்கலாம். எப்படி இந்த வருடம் முடியுமோ என்ற ஒரு கேள்வியோடு நாங்கள் வந்திருக்கலாம். ஆனால் இந்த நாளில் கர்த்தர் நீர் என்னை கொண்டு போகிறவர் என்ற உறுதியோடு நாங்கள் கடந்து போக தேவன் எங்களுக்கு உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். அல்லேலூயா. நல்ல கையை உயர்த்தி சத்தமா அல்லேலூயா, நல்ல அல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு நல்லவர். இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்களை இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். நிச்சயமாகவே தேவன் நம்முடைய வாழ்க்கையில் மகிமையான காரியங்களை செய்கிறவர். ஆமென். சங்கீதக்காரன் இந்த வார்த்தை அழகாய் சொல்லப்படுகிறது. தேவனுடைய செய்கைகளை வந்து பாருங்கள், அவர் மனுபுத்திரரிடத்தில் நடப்பிக்கும் கிரியையில் பயங்கரமானவர். அந்த இரண்டாவது வார்த்தை இந்த நாளில் நாம் தியானிப்பதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். அவர் மனுபுத்திரரிடத்தில் நடப்பிக்கும் கிரியையில் பயங்கரமான தேவனாக இருக்கிறார். ஆமென். இந்த சங்கீதம் முழுவதுமாய் நாம் பார்க்கும்போது இது நன்றி செலுத்துதலின் ஒரு சங்கீதமாய் இந்த முழு சங்கீதமும் அது இருக்கிறது. இந்த சங்கீதம் முழுவதும் நீங்கள் வாசிக்கும்போது ஜனங்கள் தங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்த நன்மை நினைத்து தேவனுக்கு அவர்கள் நன்றி செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். முக்கியமாய் இந்த ஆராதனையில் அமர்ந்திருக்கிற நாம் நன்றி நிறைந்த இருதயத்தோடு கூட தேவ சமூகத்தில் காத்திருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் இந்த ஆண்டு தொடங்கி ஒரு 11 மாதத்தை முடிக்க தேவன் நமக்கு உதவி செய்திருக்கிறார்.
இருக்கிறார். நமக்கு முன்பாக இன்னும் ஒரு மாதம் மாத்திரமே இருக்கிறது, ஒரு 31 நாட்கள் தான். அதையும் கர்த்தர் தான் நம்மை கொண்டு போவார். அல்லேலூயா. இதுவரை கொண்டு வந்தவருக்கு நன்றி செலுத்தும் விதமாக இந்த கடைசி நாட்களில், இந்த கடைசி மாதத்தில் நாம் வந்திருக்கிறோமே, நிச்சயமாய் உங்களுடைய இருதயம் தேவ சமூகத்திற்கு முன்பதாக என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படியாய் அவர் செய்த ஒரு நன்மைகளையும் மறவாதபடி இந்த ஆராதனை முழுவதுமாய் உங்களால் எவ்வளவு நன்றிகளை நீங்கள் வார்த்தைகளை கேட்கும் போதே கர்த்தருக்கு சொல்ல முடியுமோ அவ்வளவு நன்றி பலிகளை நீங்கள் ஏறெடுத்து கொண்டே இருக்கும்போது நிச்சயமாய் தேவன் அவர் உங்களோட வாழ்க்கையில் மகிமையான காரியங்களை செய்ய நாம் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் கிரியையில் மகத்துவம் உள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. இன்னொரு வார்த்தை ஆண்டவருடைய மகத்துவத்தை குறித்து சொல்லப்படும் போது எரேமியா தீர்க்கதரிசி இன்னொரு வார்த்தையை அவர் சொல்லுகிறார். எடுத்தவர்கள் வாசிக்குங்கள். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 32வது அதிகாரம் அதனுடைய 19வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது, எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம், யோசனையில் பெரியவரும் செயலிலே வல்லவருமா இருக்கிறார். அல்லேலூயா. இங்க ஒரு வார்த்தை அழகாய் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அவர் செயல்களில் யாரா இருக்கிறாரா? வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயமாய் நாம் ஆராதிக்கிற இயேசு அவர் வல்லமையான காரியங்களை அவர் செய்வார், மகத்துவமான கிரியைகளை அவர் செய்ய என் ஆண்டவர் அவர் போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த 11 மாதமும் அவர் நம்முடைய வாழ்க்கையில் நடத்தி வந்த கிரியைகள் அது பயங்கரமானவைகள், அது ஆச்சரியமானவைகள், அது வல்லமையுள்ள காரியங்களை கர்த்தர் என் வாழ்க்கையில் செய்திருக்கிறார். நம்ம நல்ல கை உயர்த்தி சத்தமோ ராமன் சொல்லலாம். ஹல்லேலூயா. நிச்சயமாகவே ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் நடப்பித்த கிரியைகள் அது பயங்கரமானவைகளாக இருக்கும். ஆமென். ஒரு நாளும் நம்ம யோசிக்கவே கூடாது என்ன ஆண்டவர் பயங்கரமானதை செஞ்சாரு அப்படின்னு சொல்லி நமக்கு என்ன வரும்? யோசனை வரும். என்ன அவர் பயங்கரமானதை செஞ்சாரு? இந்த 11 மாதம் போகிற மாதிரி தானே நானும் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நமக்கு என்ன வரும்? சில நேரங்களில் ஒரு யோசனை நமக்கு நம்மை அறியாமலே என்ன பண்ண முடியும்? நம்மால் யோசிக்க முடியும். ஆனால் சற்று நிதானமாக நாம் யோசித்து பார்க்கும்போது இந்த 11 மாதத்தில் ஆண்டவர் பயங்கரமான காரியத்தை தான் என் வாழ்க்கையில் செஞ்சிருக்கிறார். அல்லேலூயா. என்ன பயங்கரமான காரியத்தை செஞ்சிருக்கிறாரு? எத்தனை பேர் மூச்சு விடுறீங்க? ஒரு அல்லேலூயா தான் வந்திருக்கு. அல்லேலூயா. கர்த்தர் நம்ம என்ன பண்ண வச்சிருக்கிறாரு? சுவாசிக்க வச்சிருக்கிறாருங்க. அதுவே பயங்கரமான காரியம். ஆமே. அல்லேலூயா. ஆண்டவர் நினைச்சிருந்தா எனக்கும் நம்மள என்ன பண்ணிருக்கலாம்? நிறுத்தி இருக்கலாம். ஒரே ஸ்டாப் தான், நிறுத்து போதும். ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறார்? இந்த உலகத்தில் நம்ம வாழணும்ட்டு நம்மளை இவ்வளவு நாள் கர்த்தர் நம்ம நடத்தி வந்திருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை நெருக்கம் வந்துச்சு, எத்தனை போராட்டம் வந்துச்சு, எத்தனை கஷ்டமான சூழ்நிலைகள்லாம் வந்துச்சு. ஆனாலும் அதன் மத்தியிலும் கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். பார்த்தீங்களா? அதனால தான் நான் சொல்கிறேன், அவர் கிரியைகளில் பயங்கரமான தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. நிச்சயமான பயங்கரமான காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் இந்த புதிய மாதத்திலும் அவர் செய்வதற்கு அவர் வல்லவர். அல்லேலூயா. அல்லேலூயா. புதிய ஆண்டிலும் அவர் செய்வதற்கு அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஒரு 4 காரியங்களை இந்த வேத பகுதியில் இருந்து, இதே சங்கீதம் இந்த 66வது சங்கீதத்திலிருந்து ஆண்டவர் இந்த ஜனங்கள் ஏன் ஆண்டவரை பயங்கரமானவர் என்று சொன்னார்கள், அவருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் எத்தகைய பயங்கரமான காரியங்களை செய்தார் என்று நாம் வாசிக்கும் போது நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு ஊன்றுதல் இருக்கும். நம்முடைய வாழ்க்கையிலும் அதே விதமாய் செய்வதற்கு நம்முடைய ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? பைபிளில் ஆண்டவர் சொல்லப்பட்டிருக்கிற எழுதப்பட்டிருக்கிற காரியங்கள் ஒரு குறிப்பிட்ட ஜனங்களுக்கு மாத்திரமல்ல, ஒரு குறிப்பிட்ட நபர்களுக்கு மாத்திரமல்ல, அது எனக்கும் சேர்த்து தான். ஆமே. ஆண்டவர் ஏதோ கடமைக்காய் நம்முடைய கரங்களில் இந்த வேத புஸ்தகத்தை ஆண்டவர் கொடுக்கவில்லை. ஆண்டவர் ஆதாமை பற்றி எழுதியிருந்தார் என்றால் ஆதாமுக்கு செய்தது போலும் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் என்ன பண்ணுவார்? செய்வார். ஆபிரகாமை குறித்து எழுதினார் என்றால் ஆபிரகாமுக்கு செய்தது போல நம்முடைய வாழ்க்கையிலும் செய்வார். இந்த 66வது சங்கீதத்தில் ஆண்டவர் இந்த சங்கீதக்காரனை கொண்டு இந்த வார்த்தையை எழுதியிருக்கிறார் என்றால் இதில் ஆண்டவர் எப்படி பயங்கரமானவராக இருந்தாரோ அதே போல கர்த்தர் அவர் என்னுடைய வாழ்க்கையிலும் அவர் பயங்கரமான காரியங்களை செய்வதற்கு கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க, பயப்படாதீங்க, பயப்படாதீங்க, பயங்கரமான காரியத்தை செய்வார். ஆண்டவரே சொல்றவங்களை மாத்திரம் கொஞ்சம் பரலோகத்துக்கு கொண்டு போயிடுங்க, சொல்லாதவங்கள கொஞ்சம் லைட்டா. அல்லேலூயா. இன்னொரு முறை சொல்லுங்க, பயப்படாதீங்க,
பக்கத்தில் நல்லா கைப்பிடிச்சு பயப்படாதீங்க. பயங்கரமானது 12வது மாதத்தில் என் அப்பா செய்ய வல்லவர். அல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன் உங்களை எல்லாம் கர்த்தர் இன்னைக்கு தீர்க்கதரிசிகளை வச்சிருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? மரணமும் ஜீவனும் எங்க இருக்கு? உங்க நாவின் அதிகாரத்தில் இருக்கு. நீங்க நல்லது சொன்னா நல்லது நடக்கும், கெட்டது சொன்னா எத்தனை பேர் கெட்டது சொல்ல விரும்ப மாட்டோம்? நம்ம என்னதான் சொல்லுவோம்? ஆண்டவர் நம்ம சொல்லியிருக்கோம், நிச்சயமாகவே நீங்கள் யார் கையெல்லாம் பிடிச்சி சொன்னீங்களோ அவங்க உங்ககிட்ட வந்து ஒரு சாட்சி சொல்லணும். என்ன தெரியுமா? சிஸ்டர், பிரதர், நீங்கள் என் கையை பிடிச்சி சொன்னீங்க இந்த கடைசி மாதம் கர்த்தர் பயங்கரமானது செய்வார்னு. ஆண்டவர் எனக்காக செஞ்சார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் முதலாவது செய்கிற ஒரு பயங்கரமான காரியம், இந்த ஜனங்களுக்கு கர்த்தர் எவைகளை செய்தார் என்று நாம் வாசிக்கும் போது 66வது சங்கீதம் 6வது வசனத்தை நாம் வாசிப்போமாக. கடலை உலர்ந்த தரையாக மாற்றினார், ஆற்றை கால்நடையாக கடந்தார்கள், அங்கே அவரில் களி கூர்ந்தோம். இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து இந்த பகுதியில் இந்த வார்த்தையில் அவர்கள் சொல்லப்படுகிறது, கடலை உலர்ந்த தரையாய் மாற்றினார். அல்லேலூயா. முதலாவது காரியம், கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் எவைகளை அவர் செய்ய போகிறார்? வழி இல்லாத இடத்தில் 12வது மாதம் ஒரு புதிய வழிகளை திறக்க என் ஆண்டவர் அவர் வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். ஆண்டவர் செய்கிற பயங்கரமான காரியம் என்ன? அவர் எவைகளில் செயல்களில் அவர் வல்லமையான காரியங்களை, எதை என் வாழ்க்கையில் கர்த்தர் நடப்பிக்க போகிறார் என்று இந்த காலை வேளையில் ஒரு கேள்வியோடு கூட வந்திருக்கலாம். ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிற ஒரு பதில் என்னவென்று சொன்னால், வழி இல்லாத இடத்தில் உனக்காக ஒரு வழியை உண்டாக்க என் ஆண்டவர் அவர் வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். நம்புறவங்க ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களுடைய இந்த குறிப்பிட்ட இந்த சூழ்நிலை நாம் எல்லாரும் அறிந்த ஒரு காரியம். ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்தில் இருந்து அவர்கள் விடுதலையாக்கப்பட்டு வருகிறார்கள். செங்கடலுக்கு முன்பாக அவர்கள் போய் நிற்கிறார்கள். ஆண்டவர் செங்கடலை பிளந்து அவர்களுக்கு என்ன பண்ணாராம்? வழி கொடுத்தார். ஆனா இந்த வசனத்தை நாம் கொஞ்சம் கூர்ந்து சற்று கவனிக்கும் போது அவர்களுடைய வாழ்க்கையில் பயங்கரமானது அப்பதான் நடந்ததை நம்மால என்ன பண்ண முடியும்? வாசிக்க முடியும். வாசிங்களே. எடுத்தவர்கள் யாத்திராகமத்தின் புஸ்தகம் 14வது அதிகாரம் அதனுடைய 16வது வசனத்தை நாம் எல்லாரும் வாசிப்போமாக. நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி. அல்லேலூயா. சமுத்திரத்தை என்ன பண்ணு? ஆண்டவர் மோசே கிட்ட என்ன சொல்றாரு? உன் கோலை நீட்டி சமுத்திரத்தை என்ன பண்ணு? கொஞ்சம் இந்த வசனத்தை இப்படி எழுதியிருந்தா, இப்படி சொல்லியிருந்தா மோசேக்கு கொஞ்சம் தைரியம் இருந்திருக்கும். நீ உன் கோலை என்ன பண்ணுப்பா? நீட்டு, நான் சமுத்திரத்தை என்ன பண்ணுவேன்? பிளப்பேன் அப்படின்னு சொன்னா நமக்கு எப்படி இருக்கும்? நமக்கு எப்படி இருக்கும்? மோசேக்கு ஆண்டவரே சொல்லிட்டாரையா, நீ கையை நீட்டினா மட்டும் போதும், பயங்கரமானதை செய்கிறதை யார் பார்த்துப்பா? ஆனா இங்க ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ பிளந்து விடு, கையை நீ நீட்டு. அல்லேலூயா. அப்போ மோசேனுடைய எண்ணத்தை பாருங்க எப்படி இருந்திருக்கும். என்னையா, நம்ம மோசே கடலை பிளந்தாருன்னு படிக்கிறோம், ஆனால் கொஞ்சம் அந்த சிச்சுவேஷனில் நம்மளை வச்சு பார்க்கும்போது தான் நமக்கு தெரியும். ஒரு 6 லட்சத்துக்கு அதிகமான ஜனங்க பின்னாடி இருக்கு. இவர் என்ன சொல்லி கொண்டு வர்றாரு? ஆண்டவர் உங்களை எதுக்கு கொண்டு போக சொல்றாரு? ஆராதிக்க பாலும் தேனும் ஓடுற தேசத்தில் என்ன பண்ணுவேன்? உங்களை நான் கொண்டு போவேன் சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? கொண்டு வராரு. ஆனால் இங்கே கொண்டு வந்து நிறுத்தினா எதுக்கு முன்னாடி நிற்க வச்சிருக்கிறாரு? பாலும் தேனும் ஓடுன்னு பார்த்தா இங்கே எது தான் ஓடுது? சமுத்திரம் ஓடுது. அதை தாண்டி போனால் ஆறு ஓடுது. எங்கேயா பாலும் தேனும் காணும்? இங்கே தான் ஆண்டவர் சொல்கிறாரு, வழி இல்லைன்னு சொல்லி நீ நினைக்காத. உன் கையில் வெறும் கோல் தான் இருக்குன்னு சொல்லி நினைக்காத. அது வெறும் கோலாக இருக்கலாம், ஆனால் உன்னிடத்தில் நான் நடப்பிக்கும் கிரியை அது பயங்கரமுள்ளதாக இருக்கும். அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்கிறீங்க, ஆண்டவரே இன்னைக்கு என் கரத்தில் நான் வச்சிருக்கிற ஒரு காரியத்தை வைத்து இதை என்னால் எப்படி செய்ய முடியும், எப்படி என் வாழ்க்கையில் இது நடக்கும், எப்படி என்னால் இதை நிறைவேற்ற முடியும்னு சொல்லி ஒரு பயத்தோடு நீங்கள் வந்திருக்கலாம். வெறும் கோலை தாங்க வச்சிருந்தான் மோசே. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, நீ நீட்டு, உனக்காக பயங்கரமானதை நான் செய்வேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுதாங்க ஆண்டவர் வழி இல்லாத இடத்தில் என்ன பண்ணுவாராம்? வழிகளை உண்டாக்குவதற்கு என் ஆண்டவர் வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். இன்விசிபிள் காட் இஸ் தேர் வித் மோசஸ். அதரிசனமான தேவன் பயங்கரமானவைகளை செய்ய அவர் மோசையோடு கூட இருந்தார். என் சமூகம் உனக்கு முன்பாக, அவ்வளவுதானே நமக்கு தெரியும். ஆனா இந்த அதிகாரத்தில் ஒரு வசனத்தை வாசிங்களேன். கீழே வரும்போது வாசிங்க 19வது வசனத்தை.
தேவ தூதர்கள் விலகி எங்க வந்துட்டாங்க? ஏன்னா இப்ப முன்னாடி யார் தேவையில்லை? தேவ தூதர்கள் தேவையில்லை. ஏன்னா இங்க பயங்கரமான காரியத்தை செய்கிற தேவனே இறங்கி வந்திருக்கிறார். அதனால தான் கர்த்தர் சொன்னார், யுத்தம் யாருடையது? கர்த்தருடையதா இருக்கிறது. ஆண்டவர் வசனம் எவ்வளவு அழகா எழுதுறாரு பாருங்களேன். எப்படி அவர் வழி இல்லாத அவர்களுக்கு முன் சென்று நடத்தின மேகம் ஒன்று. ஆனால் அந்த குறிப்பிட்ட இடத்துல வரும்போது அவர்களுக்கு இப்போ முன்னாடி மேகம் தேவையில்லை. மேகம் இப்போ எங்க தெரியுமா வேணும்? தேவ தூதர்கள் எங்க தெரியுமா வேணும்? அவர்களுக்கு பின்னாடி தான் வேணும். ஏன் பின்னாடி தான் யார் வரா? பார்வோனுடைய சேனை வருது. முன்னாடி இருக்கிற செங்கடலை யார் பார்த்துப்பா? நான் பார்த்துப்பேன், நான் உனக்கு வழியை தருவேன் சொல்லி ஆண்டவர் என்ன பண்றாரு? தூதர்களை கொண்டு அவர்களுக்கு பின்பாக கொண்டு போகிறார். அதை தொடர்ந்து நம்ம வாசிக்கும் இன்னொரு வார்த்தை சொல்லுது, அவர்களுக்கு முன்னிருந்த மேக ஸ்தம்பமும் விலகி அவர்களுக்கு பின்னா போயிடுச்சு. அல்லேலூயா. மேக ஸ்தம்பம் இப்ப எங்க போயிட்டு? தேவ தூதர்கள் எங்க போயாச்சு? ஏன் தெரியுமா? வழி இல்லை, என்னால் கடக்க முடியாது, இதை எப்படி நான் செய்வேன்னு சொல்லி நீ பயந்தல மோசே. இவ்வளவு நாள் உனக்கு தெரிஞ்சிருக்கும். 13 அதிகாரத்தில் நான் சொல்லுது, இரவிலே அக்கினி ஸ்தம்பம் மேக ஸ்தம்பம்லாம் வந்துச்சு. ஆனால் வழி இல்லாத இடத்துல யார் வருவா? அவரே இறங்கி வருவார். அல்லேலூயா. வழி இல்லாத இடத்துல தேவனே இறங்கி வந்து உங்களுக்காக ஒரு பெரிய அற்புதங்களை செய்ய என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். நம்புறவங்க சத்தமோ ராமன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே, என்னால் கண்ணில் பார்க்க முடியலையே, என்னால் இதை எப்படி நான் செய்வேன் என்று சொல்லி ஒரு பயத்தோடு ஒரு கேள்வியோடு கூட வந்திருக்கலாம். அதரிசனமான தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். யார் இருக்கிறா? அதரிசனமான தேவன். 20வது வசனம் சொல்லுது, 21ல மோசே தன் கையை அப்பொழுது கர்த்தர் முழுவதும் பலத்தை கீழ்காட்டினால் சமுத்திரம் ஓங்கும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணினார். ஜலம் பிளந்து பிரிந்து போயிட்டு. நல்ல கை தட்டி அப்பாவுக்கு ஒரு மகிமையை செலுத்துங்களேன். ஹல்லேலூயா. எங்க எதங்க நீட்டினாரு? வெறும் கோலை தான் நீட்டினாரு. எதை நீட்டினாரு? கோலிலையா சக்தி, கோலிலையா வல்லமை இல்லை, ஆண்டவர் இறங்குகிறார். இன்னைக்கு உங்களுக்கு அதை தான் சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் எதை வைத்திருக்கிறீர்களோ அதை வைத்தே உங்களுக்கு ஒரு வழி தரங்கும். அல்லேலூயா. நீங்கள் எதை கையில் வச்சுருக்கீங்களோ அதை வச்சு தான் வழி தரக்கும். ஆண்டவர் புதுசாக என்ன பண்ண மாட்டார். இங்கேருந்து ஃப்ளைட்டில் அப்படியே மேலே போகும்போது கீழே தொப்புன்னு போடுங்க ஆண்டவரே நான் கேட்ச் போட்டுச்சிக்கிறேன் அப்படிலாம். நம்ம இடத்துல என்ன இருக்கோ அதை வைத்தே நம்மை ஆசீர்வதிக்கிற கர்த்தர். அல்லேலூயா. உங்களிடத்தில் கொஞ்சம் இருந்தாலும் பரவாயில்ல, உங்களிடத்தில் நிறைவாக இருந்தாலும் பரவாயில்ல, உங்களிடத்தில் உள்ளதை வைத்து தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். கொஞ்சம் மாவு, கொஞ்சம் எண்ணெய். ஆண்டவர் மறுபடியும் 2 கிலோ வாங்கிட்டு வர சொன்னாரா எலிசாவை? எலிசா நீ போகும்போது எண்ணெய் வாங்கிட்டு போ, 2 கிலோ மாவு, ஒரு 2 லிட்டர் எண்ணெய் வாங்கிட்டு போ. ஆண்டவர் சொன்னார். என்ன சொன்னார்? உங்ககிட்ட எண்ணெய் இருக்குது, கொஞ்சம் தான் ஆண்டவர் இருக்குது, பரவாயில்ல, அந்த கொஞ்சத்தில் பயங்கரமான காரியத்தை நான் செய்வேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு கொஞ்சம் தான் ஆண்டவர் இருக்கு, இதை எப்படி நான் செய்ய போகிறேன், 2026 கொஞ்சம் பிளான்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணத்தோடு நீங்கள் வந்திருக்கிறீங்க. உங்களுக்கு நான் சொல்கிறேன், கொஞ்சம் இருந்தாலும் பரவாயில்ல, பயங்கரமான தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. எடுத்து ஆரம்பிங்க, கையை நீட்டுங்க. அங்கே செங்கடல் பிளந்தது போல உங்களுடைய கரத்தை நீங்கள் நீட்டும் போது நீங்கள் விரும்புகிற காரியத்தை உங்களுக்காக என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் நிறைவேற்றி முடிப்பதற்கு அவர் வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. செங்கடலை எப்படி பிரிக்க முடியும்? அதைத்தான் ஆண்டவர் சொல்றார், அவரே கீழ்காற்றை உண்டு பண்ணுகிறார். இப்போ இங்க இறங்கி வந்துட்டது யாரு? கர்த்தரை இறங்கி வந்தாச்சு. இங்க யாருக்கு வேலை இல்லை? தூதர்களுக்கும் மேக ஸ்தம்பத்திற்கும். நீ பின்னாடி போய் பார்த்துக்க, இங்க யார் பார்த்துக்கிறா? நான் பார்த்துக்கிறேன். எத்தனை பேர் நம்புறீங்க? நமக்கு முன்னாடி இயேசு இருக்கிறார், நமக்கு முன்பாக இயேசு இருக்கிறார். தடைகளை நீக்கி போடுகிறவர் எங்க கடந்து போறாரா? எனக்கு முன்னாடி போறாருங்க. ஹல்லேலூயா. எனக்கு முன்னாடி அவர் போறாரு. நல்லா பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க, உங்களுக்கு முன்னாடி இயேசு போறாரு, உங்களுக்கு முன்னாடி இயேசு போறாரு. வழி இல்லைன்னு சொல்லி பயப்படாதீங்க, எப்படி செய்ய போறோன்னு பயப்படாதீங்க. 2026 அவர் அசாத்தியமான பயங்கரமான காரியத்தை உன் வாழ்க்கையில கர்த்தர் செய்ய போறார். ஹல்லேலூயா. என் ஆண்டவர் இடத்துல மகத்துவம் என்ன தெரியுமா? வழி இல்லை ஆண்டவர் அப்படின்னு சொன்ன ஆண்டவர் என்ன பண்ணுவார்? வழியை உண்டாக்குவார். ஆண்டவரே வழி இருக்கு, ஆனால் எங்கே போனோன்னு தெரியலன்னா என்ன பண்ணுவார்? வழியை காட்டுவார்.
ஆண்டவரே வழியும் காட்டிட்டீங்க, இதில் நான் எப்படி ஆண்டவரே போவேன்னு சொன்னால் அவர் என்னை வழியும் நடத்துவார். எத்தனை பேர் நான் சொன்னது புரிஞ்சுது? வழியே இல்லைன்னு சொன்னாலும் அவர் என்ன பண்ணுவார்? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன இல்லை? வழி இல்லை. ஆனால் ஆண்டவர் என்ன உண்டாக்குனார்? வழியை உண்டாக்குனார். வழி உண்டாயிட்டு ஆண்டவர் என்ன செய்யணும்? நான் வரேன் வா. எங்கே இதை கொஞ்சம் டீப்பாக அதை நம்ம யோசித்து பார்க்கும்போது, இப்போ மேகஸ்தமமும் அக்கினிஸ்தமமும் எங்கே இருக்குது? தூதர்கள்லாம் இப்போ இவங்க கடலில் வெட்டாந்தரையாக நடந்து போகிறாங்க. இவர்களுக்கு முன்பாக இப்போ யார் போகிறா? கடலில் நடத்துவதற்கு கர்த்தரே வழியை உண்டு பண்ணாராம். இந்த வெட்டாந்தரையில் தான் நீ நடக்கணும்னு வழியும் காட்டினாராம். இந்த கடலை பிரிஞ்சு அந்த வெட்டாந்தரையில் அவர்களுக்கு முன்பாக அவர்கள் அக்கறை சேருகிற வரையிலும் கர்த்தரே அவர்களுக்கு முன்பாக இருந்து அவர்களை வழி நடத்தி வந்தார். ஆமென். நீங்கள் அடுத்த ஷோருக்கு போகிற வரைக்கும் கர்த்தர் உங்களை வழி நடத்துவார். கரையை கடக்கிற வரைக்கும் கர்த்தர் உங்களை வழி நடத்துவார். கடலில் ஆண்டவரே பெருங்காற்று வீசுது, புயல் வீசுது, எங்கே வழி இல்லை, பரவாயில்ல. நீ கடலுக்கு கரையில் இருந்தாலும் பரவாயில்ல, உனக்கு வழி இருக்கும். நீ கடல் மேலே இருந்தாலும் பரவாயில்ல, அங்கேயும் கர்த்தர் உனக்கு வழி வச்சிருக்கிறார். எந்த பேதுரு நினைச்சான், எப்படி நான் போவேன்? ஆண்டவர் என்ன சொன்னார்? என் கூட நடந்து வா. ஆமென். எங்கே நடந்து வா? தரையிலையா? என் அப்பாவால் தரையிலையும் நடக்க வைக்க முடியும், கடல் மேலேயும் நடக்க வைக்க முடியும். ஆமென். அல்லேலூயா. பேதுரு வாழ்க்கையில் அந்த விதமான அற்புதங்களை கர்த்தர் செய்தார். வழியே இல்லைன்னு சொல்லி ஒரு வேளை கேள்வியோடு வந்திருக்கலாம். இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு பயங்கரமான காரியத்தை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிறார். அவர் மனுபுத்திர இடத்தில் நடப்பிக்கும் கிரியையில் பயங்கரமானவர். உங்களுக்கு முன்பாக கர்த்தர் செல்வார். அடுத்த வருஷம் இந்த பாட்டு சத்தம் நமக்கு கேட்கணும். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார், ஜெய கீதங்கள் நாம் பாடி ஜெய கொடியை ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே. ஜெய கிறிஸ்து முன்னாடி போவார். எப்போ இந்த பாட்டு பாடுவோம்? ஒரு ஆலய பிரதிஷ்டையோ ஒரு வீடு பிரதிஷ்டையோ என்ன பண்ணுவாங்க? இந்த பாட்டை பாடுவாங்க. யாருக்கு தெரியும்? கர்த்தர் அறிந்திருப்பார். சிலருடைய வாழ்க்கையில் வீடு கட்டுவதற்கு கர்த்தர் உதவி செய்வார். அல்லேலூயா. வழி இல்லாண்டவர் எப்படி செய்வோம்? வழியெல்லாம் நீங்கள் கவனிக்காதீங்க, அவர் பார்த்துப்பார். அவர் பார்த்துப்பார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆண்டவர் 12வது மாதம் அடைப்பட்ட வழிகளை வாசல்களை திறக்க என் ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. இரண்டாவதாக அவருடைய பயங்கரமான கிரியைகளில் நாம் படிக்க போகிற இரண்டாவது காரியம் என்னென்று சொன்னால், அதே சங்கீதம் 66வது சங்கீதத்தில் 9வது வசனத்தை நாம் சேர்ந்து வாசிப்போமாக. நம்முடைய காலை தள்ளாட ஒட்ட மாட்டார். அல்லேலூயா. ரெண்டாவதாக அவர் என்ன பயங்கரமான காரியங்களை செய்தார்? 2 நிலைகளில் இந்த வசனங்களை நாம் தியானிக்க வேண்டும். எப்படி சொன்னால், இதுவரையிலும் கர்த்தர் செய்து இருக்கிறார், இனிமேலும் செய்வார். முதல் காரியம் என்ன சொன்னேன்? வழி இல்லாத இடத்தில் வழிகளை உண்டா. இதுவரைக்குங்க வழி இல்லாத இடத்துலலாம் கர்த்தர் வழியை உண்டு பண்ணியிருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? அந்த உண்டு பண்ணதுனால தான் இன்றைக்கி நவம்பர் மாதம் 31ஆம் தேதி ஒரு 10:15 மணிக்கெலாம் நம்ம எங்கே இருக்கோம்? இங்கே இருக்கோம். வழி இல்லாத இடத்துலலாம் கர்த்தர் என்ன பண்ணார்? வழியை உண்டாக்குனதுனால தான். வழியே இல்லைன்னா என்ன பண்ணியிருப்போம்? நம்ம எவ்வளோ தான் போராடினாலும் வழியே நடக்கலை அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருப்போம்? ஆண்டவருக்கே நம்ம என்ன பண்ணியிருப்போம்? பாய், டாட்டா, சிஇஓ ஆண்டவரே, நானும் வழி உண்டாகும்னு பார்க்குறேன், நீர் என்ன பண்ண மாட்டேரு, டாட்டா கட்டிட்டு போயிட்டுருப்போம். ஆமான்னு சொல்கிறவங்க ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். தோத்துறோம். அல்லேலூயா. ஆனால் கர்த்தர் நமக்கு வழி காட்டினார். இரண்டாவது, இதுவரையிலும் நம்முடைய கால்களை அவர் என்ன பண்ணலை? தள்ளாட விடலை. ஆமென். இதுவரை நம்முடைய கால்களை அவர் சறுக்க விடவில்லை. அல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசி ஒரு வார்த்தையை அவர் அழகாய் சொல்லுவார். இந்த நிலையில் இந்த வார்த்தையை நம்ம வாசிக்கும் போது, ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 42வது அதிகாரம் 3வது வசனத்தை நாம் படிக்கும்போது, ஏசாயா 42வது அதிகாரம் 3வது வசனத்தை, அவர் நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எறிகிற திரியை அணையாமலும் இருக்கிற ஆண்டவர். அப்போ காலை தள்ளாட ஒட்டார். என் கால் என்ன பண்ணாது? தளர்ந்து போகாது. ஏனென்று சொன்னால், எனக்கு தெரியும், நான் நெறிந்த நாணல் போல இருந்தாலும், நான் மங்கி எரிகிற திரியை போல இருந்தாலும், அவர் ஒரு நாளும் என் விளக்கு அது அணைந்து போகாதபடிக்கு என்னை காக்கிற ஒரு தேவன் அவர் என்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. கால் தள்ளாட ஒட்டார்னு அதுதாங்க அர்த்தம். என் கால்
தள்ளாட விட்டார்னா அதுதான் அர்த்தம். தாவீது ஒரு வார்த்தை அழகாக சொல்கிறார், என் கால்கள் சறுக்குகிறது என்று நான் சொல்லும் போதெல்லாம் உம்முடைய கிருபை என்னை தாங்குகிறது. நம்மளாம் ஸ்டெடியாகவே நடக்கலைங்க. நிறைய நேரத்தில் எப்படி நடக்கலை? நேராகவே நம்முடைய வாழ்க்கை அப்படியே ஸ்டெடியாக இப்படி தான் ஆண்டவரே நூல் பிடிச்ச மாதிரிலாம் போல. சில நேரங்களில் என்ன இருந்தது? சறுக்கல் இருந்தது. சில நேரம் நான் எதிர்பாராத சில சூழ்நிலைகள் வந்தது. நான் விரும்பாத சில காரியங்கள் என் வாழ்க்கையில் நடந்தது. ஆனாலும் கூட அந்த நேரத்திலும் நான் விழுந்து போகாதபடிக்கு, நான் விழுகிற சூழ்நிலை ஏற்பட்டாலும் அப்படி நான் கீழே விழும்போது ஒரு கையை வந்து என்னை பிடிச்சது பாருங்க. அதனால தான் சங்கீதக்காரன் சொல்கிறார், என் கால்கள் சறுக்குகிறது என்று நான் சொல்லும் போதெல்லாம் ஒருத்தருடைய கை வந்து என்னை பிடிச்சிட்டே இருக்கு பாருங்க. அவருடைய கிருபை என்னை தாங்குகிறது. அல்லேலூயா. சில நேரத்தில் நெறிந்த நாணனை போல அப்படி வாழ்க்கை இருந்தது. மங்கி எறிகிற திரியை போல இருந்தது. வெளிச்சம் இல்லை, இருளான சூழ்நிலையை போல. என்ன ஆண்டவரே, லைட் எரியுது, ஆஃப் ஆகுது. அப்படி இருந்தால் எப்படி இருக்கும்? நம்ம வீட்டுக்கு போங்க, இன்னைக்கு உங்கள் வீட்டில் ஒரு டியூப் லைட்டை பாருங்கள், ஒரு சுவிட்சை ஆஃப் பண்ணி போட்டு இருந்தால் எப்படி இருக்கும்? முதல்ல என்ன ஆகும்? கண்ணு போகும். முதல்ல என்ன ஆகும்? ரெண்டாவது என்ன ஆகும்? தலைவலிக்கும். ரெண்டாவது என்ன ஆகும்? ஏன்னா ஒரு மாதிரி அப்படியே ஒன்றும் இல்லை, ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாமா? அப்படி ஆஃப் பண்ணி அப்படி போட சொல்லி அப்படியே போட்டுன்னு இருந்தால் எப்படி இருக்கும்? மூணாவது என்ன ஆகும்? லைட்டே போயிடும். ஒரு மாதிரி எரிச்சல் வரும். இது போல தாங்க நெறிந்த மங்கி எரிகிற திரியோட அனுபவம். எப்படி தானா? இப்படி தான் திடீர்னு எரியும் அந்த திரி. திடீர்னு என்ன ஆகும்? அப்படியே மங்கும். திடீர்னு நல்லா வருவோம் நம்ம, அப்படியே திடீர்னு என்ன ஆகிடுவோம்? அப்படியே மங்கும். திடீர்னு அப்படியே உற்சாகமாக அப்படியே எரியும். திடீர்னு என்ன ஆகும்? அப்போ நமக்கே எப்படி ஆகிடும்? சரி ரைட்டு, ஒன்று ஆஃப் ஆகு இல்லைன்னா எரி. ஆனால் இங்கே அப்பா சொல்கிறாரு, நான் உன் கூட இருந்தேன்னா அது அணைகிறது போல அந்த திரியினுடைய சூழ்நிலை இருந்தாலும் அணையாதபடிக்கு உன்னை பாதுகாக்க, உன் கால் தளராமல் உன்னை ஸ்திரமாய் நிற்க வைக்க நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நம்புறவங்க நல்லா சத்தமாக ராமேன்னு சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அவர் நெறிந்த நாளை என்ன பண்ண மாட்டாரா? முறிய மாட்டார். உங்கள் கால்கள்லாம் சறுக்காதுங்க. ஹல்லேலூயா. சறுக்குனாலும் கிருபை தாங்கும். சறுக்குனாலும் என்ன பண்ணும்? கிருபை தாங்கும். ஏசாயா இன்னொரு வார்த்தை சொல்கிறார், 35வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்களா. அதில் இன்னொரு வார்த்தை ஒன்று அழகாக இருக்கு பாருங்க. ஏசாயா 30. தளர்ந்த கைகளை அவர் என்ன பண்ணுறாரா? தள்ளார்ந்த முழங்கால்கள் என்ன பண்ணுறாரு? பலப்படுத்துகிறாரு. தள்ளாடுகிற நிலையிலும் கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறவன். ஆமென். இந்த 11 மாதம் நம்ம வந்துட்டோம் பார்த்தீங்களா? நிறைய நேரத்தில் தள்ளாடி இருந்தோம். நிறைய நேரத்தில் நம்முடைய கரங்கள் என்ன பண்ணியிருக்கோம்? தளர்ந்து போயிருக்கும். கரங்கள் என்ன பண்ணியிருக்கோம்? தளர்ந்து போயிருக்கும். ஆனாலும் அந்த தளர்ந்து போகிற நேரத்திலும், நான் தள்ளாடுகிற நேரத்திலும் என்னோடு கூட ஒருவர் இருந்தார். அல்லேலூயா. என்னோடு கூட ஒருவர் இருந்தாருங்க. நான் விழுந்து போகாதபடி கர்த்தர் என்னை பாதுகாத்தார். நான் கீழே விழாதபடிக்கு கர்த்தர் என்னை பாதுகாத்தார். என் காலை தள்ளாட விட்டார். என்னை காக்கிறவர் உறங்கார். ஏன் தெரியுமா? நம்ம கால்லாம் அப்படி கீழே விழ மாட்டேது சறுக்குனாலும். ஒருவேளை கீழே விழுந்த அனுபவத்தை நான் சொல்லலை. ஒருவேளை நடக்கும்போது கீழே விழுந்துட்டாண்டவரே, கால் அடிபட்டுச்சு, கை அடிபட்டுச்சு, அந்த நான் சொல்லலை. வாழ்க்கையில் சறுக்கல்கள். வாழ்க்கையில் இந்த சறுக்கலை கூட சமாளிச்சிடலாங்க. இந்த சறுக்கலை கூட என்ன பண்ணலாம்? 2 மாத்திரையை போட்டால் அது என்ன ஆகிடும்? ஆனால் வாழ்க்கையில் ஒரு சறுக்கல் வரும் பாருங்க. என்னால் எழும்ப முடியாத ஒரு சறுக்கல், என்னால் உயர முடியாத ஒரு சறுக்கல். கர்த்தர் சொல்கிறார், அந்த சறுக்கல் உன் வாழ்க்கையில் வந்தாலும் சரி, அதில் நீ ஒரு நாள் என்ன பண்ண மாட்டே? கவிழ்ந்து போக மாட்டே. உன் வாழ்க்கை படகு அது எப்பொழுதும் நிமிர்ந்து நிற்கிறதா இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் விளக்கு ஒரு நாளும் அணையாது. என் சத்துருவே, நீ எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாது. நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாக இருப்பார். அதுக்கப்புறம் என்ன அந்த வார்த்தை சொல்லுது? நான் விழுந்தாலும் எழுந்துருவேன். அல்லேலூயா. நீங்கள் விழுந்தாலும் எழும்புவீங்க. அல்லேலூயா. 12வது மாதத்தில் கர்த்தர் உங்களை எழுப்புவார். விழுந்த நிலையிலே கர்த்தர் நம்மளை வைக்க மாட்டார். நம்மளை எழுப்புகிற தேவன் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்புறவங்க எத்தனை பேர்? அல்லேலூயா. இதுக்கு நல்ல எடுத்துக்காட்டியா தெரியுமா? தாவீது வாழ்க்கையில் நம்ம பார்க்கும்போது அவன் வாழ்க்கையில் சறுக்கல் இருந்து கொண்டே இருந்தது. என்ன இருந்துகிட்டே இருந்ததுதான்? சறுக்கல் இருந்து கொண்டே இருந்தது. பயம் ஒரு சறுக்கலாக இருந்தது அவனுக்கு. அவனுடைய பாவம் ஒரு சறுக்கலை போல இருந்தது. அவனுடைய எதிரிகள்
அவனை சறுக்கலான சூழ்நிலையில் அவனை கொண்டு போய் கொண்டே இருந்தார்கள். ஆனால் கர்த்தர் அதன் மத்தியில் அவனை கைவிட்டாரா? கர்த்தர் அதன் மத்தியில் அவனை கைவிட்டாரா? இல்லைங்க. அந்த சறுக்கல் எப்போதெல்லாம் தாவீதுக்கு ஏற்படுகிறதோ, அவன் கால்கள் சறுக்குகிறது என்று சொல்லும் போதெல்லாம் தேவனுடைய கிருபை தாவீதோடு கூட இருந்து அவன் கையத்தை பிடித்து நடத்தி அவனை உயர்ந்த இடத்துல கொண்டு போய் வைத்தது போல இன்னைக்கு கர்த்தர் சறுக்கலான அனுபவத்தோடு கூட நீங்கள் வந்திருக்கலாம். கர்த்தர் உங்களை உயர்ந்த இடத்துல கொண்டு போய் வைப்பதற்கு என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. அதைத்தான் தாவீது அழகாய் சொல்லுகிறான். சங்கீதம் 40வது சங்கீதம் 3வது வசனத்தை வாசிக்கும் போது அந்த அந்த அனுபவத்தை தாவீது அழகாய் சொல்லுகிறார். வாசிங்களேன் 40:3. பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையின் மேல் இருத்தி என் அடிகளை உறுதிப்படுத்துகிறேன். நல்லா கைதட்டி அப்பாவுக்கு நன்றி சொல்லலாமா? அவன் வாழ்க்கையில சறுக்கல் இருந்ததுங்க. என்ன சறுக்கல் தெரியுமா? பயங்கரமான குழி, உளையான சேர் இருந்தது. ஆனால் அவனை கர்த்தர் கைவிட்டாரா? அவனை விட்டு விலகினாரா? என் காலை தள்ளாட விட மாட்டார். அல்லேலூயா. அந்த ஆண்டவர் என்னமா செஞ்சார்? அந்த சறுக்கலில் இருந்து அவனை தூக்கி அவனை எங்கே கொண்டு போய் வைத்தாரா? என் காலை கண்மலை மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்துகிறவர். இன்றைக்கு கர்த்தர் அந்த விதத்தில் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்க செய்வார். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. உங்கள் கால்களை உயர்ந்த இடத்தில் கொண்டு போய் உயர்த்த என் ஆண்டவர் வல்லவர். ஒருவேளை இன்னைக்கு சறுக்கலான அனுபவத்தை போல இருக்கலாம், நெறிந்த நாணலை போல இருக்கலாம், மங்கி எறிகிற திரியை போல இருக்கலாம், தள்ளாடுகிற முழங்கால்களின் அனுபவத்தை போல இருக்கலாம், தளர்ந்த கரத்தின் அனுபவத்தை போல இருக்கலாம். ஆனால் உளையான குழியில் இருந்து சேற்றிலிருந்து உயர்த்தி கண்மலையின் மேல் நிறுத்துகிற ஒரு ஜீவனுள்ள தேவன் அவர் உங்களோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. அதனால தான் அந்த 66வது சங்கீதத்தில் அந்த சங்கீதக்காரன் அழகாக சொல்கிறான், மனு புத்திரிடத்தில் அவர் நடப்பிக்கும் கிரியையில் பயங்கரமானவர். அல்லேலூயா. எவ்வளவு ஆழமான ஒரு வார்த்தை தெரியுமா? தாவீதோட லைஃப்பில் அதை வச்சு பாருங்களேன். தான் தகப்பனே, தான் சகோதரர்களே அவனை நிந்திச்சாங்க. இவனால் எந்த கிரியையும் செய்ய முடியாது என்று நினைத்தார்கள். அவன் அபிஷேகம் பண்ணப்பட்ட உடனே கூட அவனை பார்த்து நிந்தித்த ஆட்கள் உண்டு. நான் எப்பவும் விளையாட்டாக சொல்லுவேன், அவன் அண்ணனுக்கெல்லாம் பொறாமல் வந்துட்டுருக்கோம். ஏன்னா 7 பேரை நிற்க வச்சு யார் அபிஷேகம் பண்ணியாச்சு? 8வது ஒரு ஆள் அபிஷேகம் பண்ணியாச்சு. அபிஷேகம் பண்ணிட்டு தானே அந்த யுத்த காலத்துக்கு தாவீது போகிறாரு. ஆமாம் தானே? இப்போது அந்த அவன் சகோதரர்கள் தான் தெரியுமா தெரியாதா தாவீது ராஜாவாக போகிறான்ட்டு? ஆனால் இவன் என்ன பண்ணான்? அதை தடுப்பதற்காக இவன் என்ன பண்ணான்? நிந்திச்சான். இவன் என்ன பண்ணுறான்? நிந்திக்கிறான். உன் வேலை ஆடு மேய்க்கிறது. எங்க சில நேரத்தில் நம்ம மேலே இருக்கிற அபிஷேகத்தெல்லாம் மறந்துடுவாங்க ஆள். நம்ம மேலே இருக்கிற அபிஷேகத்தை மறந்துடும். உன் வேலை என்ன? அந்த வேலையை பாரு. ஆனால் அப்பா அவனை விட்டாரா? ராஜாவா ஆன பிறகு அவனுக்கு என்ன வருது? போராட்டம் வருது. அல்லேலூயா. அவன் வாழ்க்கையில் நெருக்கங்கள் வருது. அவன் சறுக்கலை சந்தித்து கொண்டே இருக்கிறான். தாவீது வாழ்க்கையில் சறுக்கல் இல்லை. டைரெக்டாக லிஃப்டில் போனாரா? இல்லை எஸ்கலேட்டரில் போனாரா? எதுலேயும் போல. அவர் கீழே விழுந்தார், குழியில் ஒளிஞ்சார், குகையில் ஒளிகிறாரு, எல்லா காரியமும் இருக்குது. ஆனால் அடுத்த பக்கம் என்ன நடந்துகிட்டே இருக்கான்? கர்த்தர் அவனுடைய காலை கண்மலை மேலே வச்சுட்டே இருந்தார். அல்லேலூயா. இன்றைக்கி அதை தாங்க நீங்கள் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் வாழ்க்கையில் உளையான ஒரு குழியின் அனுபவம், ஆண்டவரே ஒரு குகையை போல் ஒளிந்து கொள்கிற அனுபவம் இருந்தாலும் சரி, அடுத்த பக்கம் உங்களுக்காக கிரியை செய்கிற ஒரு ஆண்டவர் உங்களை கண்மலையின் மேல் உயர்த்தி கொண்டே வச்சுட்டே இருக்கிறார். அல்லேலூயா. தாவீதினுடைய உயர்வை தகப்பனாலும் தடுக்க முடியவில்லை, சகோதரனாலும் தடுக்க முடியவில்லை, சவுலாலும் தடுக்க முடியவில்லை, அப்சலோமாலும் தடுக்க முடியவில்லை. ஏனென்று சொன்னார், அவனிடத்தில் பயங்கரமான கிரியையை செய்கிற ஒரு ஆண்டவர் அவனை உயர்த்தி கொண்டே இருந்தார். அல்லேலூயா. இன்னைக்கு உங்க உயர்வை ஒருத்தராலும் தடுக்க முடியாது. உங்க பிள்ளைகளுடைய உயர்வை ஒரு மனுஷனாலும் தடுக்க முடியாது. உங்க குடும்பத்தினுடைய ஆசீர்வாதத்தை ஒரு மனுஷனாலும் தடுக்க முடியாது. அது தடுக்கிறது போல சேற்றின் அனுபவம், குடியின் அனுபவம், நெறிந்த நாணலை போன்ற அனுபவம், மங்கி எரிகிற திரியை போன்ற அனுபவம் இருந்தாலும் உன்னை உயர்ந்த கண்மலையின் மேல் ஏற பண்ணி உன்
அடிகளை சிறப்படுத்துகிற ஒரு ஜீவனுள்ள கல்லாகிய அந்த இயேசு கிறிஸ்து அவர் உங்களோடு கூட இருக்கிறவராகவே சதா காலங்களிலும் உயிர் உள்ளவராக ஜீவன் உள்ளவராக அவர் எப்பொழுது உங்களோடு கூட இருக்கிறதற்காக நல்லா தலைக்கு மேல 2 கையை தட்டி என் கால்கள் சறுக்குகிறது என்று நான் சொல்லும் பொழுதெல்லாம் உம்முடைய கிருபை என்னை தாங்கி என் கால் தள்ளாட விடாமல் இந்த 11 மாத காலம் அளவு என்னை பாதுகாத்து வந்த உமது ஆச்சரியமான பயங்கரமான காரியத்திற்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? என் கால் தள்ளாட விட மாட்டார், என் காலை தள்ளாடவே விட்டார். சறுக்கல் வந்தாலும் இனி நான் என்ன சொல்லணும்? கிருபை தாங்கும். சறுக்கல் வந்தாலும் பவுல் சொல்றாரு, என் சரீரத்தில் என்னை குத்துமடிக்க என்ன இருக்கான்? முள் இருக்கு. முள் ஒரு பக்கம் என்ன பண்ணுது? பவுலை அடிச்சு தள்ளுது. போ போ, என்ன பண்ணுதா? போ, உன்னை பலவீனப்படுத்துறேன். ஆனால் அந்த முள் என்ன தான் கொடுத்தனாலும் பவுலால் என்ன பண்ண முடியலையா? அந்த பலவீனத்தை மேற்கொள்ள முடியல. ஏன் தெரியுமா? அடுத்த பக்கம் இன்னொரு கையை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. முள் இருந்தாலும் பரவாயில்ல, இந்த பக்கம் என் கிருபை உனக்கு இருக்குன்னு சொல்லி என் அப்பா அவருடைய கையை வச்சு என்னத்தான் அந்த முள் அவனை குத்தி அவனை போராட்டத்தில் தள்ளனாலும் பார்த்தாலும் அடுத்த பக்கம் கிருபைன்னு ஒருத்தர் அந்த கிருபையின் கரத்தை பிடிச்சிட்டே நிற்கிறாரு. அதனால தான் பவுல் சொல்றாரு, என் பலவீனத்திலும் அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? யார் நெருக்குனாலும் யார் போராட்டத்தை கொடுத்தாலும் நான் என்ன பண்ண மாட்டேன்? கீழே விழுந்து போக மாட்டேன். ஏன் சொன்னா, என் அப்பா என்னை கொண்டு என்னிடத்தில் பயங்கரமான காரியங்களை செய்கிறவர். எத்தனை பேர் வசனத்தை விசுவாசிக்கிறீங்க? நிச்சயமாக பாருங்களேன், உங்களை பார்த்து ஏளனமாக நினச்சவங்க, உங்களை கீழே தள்ளனா நினச்சவங்களுக்கு முன்னாடி அவங்களே உங்களை குறித்து வந்து சொல்ல போகிறாங்க, ஐயா நீ ஆராதிக்கிற தேவன் உன் வாழ்க்கையில் பயங்கரமான காரியத்தை செஞ்சுருக்கிறாரு. நீ ஆராதிக்கிற தேவன் உன் வாழ்க்கையில் பயங்கரமான காரியத்தை செஞ்சுருக்கிறார். அப்பா செய்கிறதெல்லாம் வெளியரங்கமாக இருக்கும். அப்பா செய்கிறது எப்படி இருக்கும்? எங்கள் 4 செவத்துக்குள்ளே செஞ்சுட்டேன், அப்பா பயங்கரமாக தான் செஞ்சுட்டேன் அப்படியேரா. வெளியரங்கமாக இருக்கும். அல்லேலூயா. ஆண்டவர் நினச்சிருந்தாருன்னா எப்படி போட்டிருக்கலாம்? பெலிஸ்தரின் தேசம் வழியாக போகும்போது சமீபமாக தான் இருந்தது, போக சொல்லியிருக்கலாம். ஆனால் இல்லை, உன்னை கொண்டு நான் பயங்கரமானதை செய்யணும், இந்த உலகம் நான் யாருன்னு பார்க்கணும், வா கடலுக்கு முன்னாடி போய் நில்லு. அவனும் பயந்தான், மோசையும் பயந்தான், ஜனங்களும் பயந்தாங்க. ஆனால் ஒருத்தர் தைரியமாக வந்தார், பயப்படாத, உன் கையில் என்ன இருக்குது? கோல் தான் ஆண்டவர், கவலைப்படாத, அந்த கோலை நீட்டு. என்னதான் இருக்கு? ஜஸ்ட் ஒரு கோல் தான் ஆண்டவர், ஒரு நீட்டாக ஒரு கம்பு மாதிரி இருக்குது. எத்தனை பேர் கோலை வச்சு கடலை பெருக்க ஆயத்தமாக இருக்கீங்க? நல்ல சத்தமாக ராமேன்னு சொல்லலாம். புரியுதுங்களா? அது நம்முடைய விசுவாசத்தின் அளவு அங்கே தான் இருக்குது. ஆமென். நம்முடைய விசுவாசத்தின் அளவு. சிலர் சொல்லுவாங்களே, சில காரியத்தை செய்யும்போது என்னையா இருக்குது, இவ்வளோதாங்க இருக்குது, எப்படி செய்ய போகிற தெரில, ஆண்டவர் மேலே நம்பிக்கை இருக்குது, செய்ய ஆரம்பிச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ண, ஆண்டவர் தேவையை சந்திச்சிட்டார். அல்லேலூயா. கொஞ்சம் தான் இருக்கு, நான் செய்யாமலே இருந்தேன்னா எதை என்னால் பார்க்க முடியாது? அவர் பயங்கரமானவர்னு பார்க்க முடியாது. அல்லேலூயா. நான் சொல்கிறேன், நம்பிக்கையோடு நான் காரியத்தை நடப்பீங்க. 3ஆவதாக அந்த பயங்கரமான தேவன் அவர் யாராக இருக்கிறார் என் வாழ்க்கையில்? எடுத்து வாசிப்போம். அதே 66வது சங்கீதத்தில் 10வது வசனத்தை வாசிப்போமாக. எப்போதும் தேவனே எங்களை சோதித்தீர், வெள்ளியை புடமிடுகிறது போல. இப்போ தான் வரும். ஆண்டவர் பயங்கரமானது காரியத்தெல்லாம் செஞ்சார். என்ன செஞ்சார்? வழியை கொடுத்தார் ஆண்டவர். அல்லேலூயா, தோத்திரம். அடுத்தது என்ன பண்ணார்? காலை. ஆனால் அவர் இன்னொரு பயங்கரத்தையும் செய்கிறார். என்ன தெரியுமா? சோதிப்பார். அல்லேலூயா. எல்லாம் அமைதியான போது எனக்கு கொஞ்சம் சோதனையில் இருக்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா நமக்கு சோதனைனா என்ன ஆகிடும்? வார்த்தை அழகா சொல்லுது, அவர் பயங்கரமான காரியத்தில் அவர் யார் தெரியுமா? சோதிக்கிறவர், என்னை புடமிடுகிறதிலும் பயங்கரமானவராம். அல்லேலூயா. ஆமென். எவ்வளோ அழகா சொல்றாரு பாருங்க. சோதிக்கிறதிலும் புடமிடுகிறதிலும் அவர் யாரா இருக்கிறாராம்? இதுக்கு இன்னொரு வார்த்தையை நான் ஆட் பண்ணுறேன், சிட்சிக்கிறவர். யாரு? சோதனை, புடமிடுதல்,
சிச்சை. இதில் ஆண்டவர் யாராக இருக்கிறார்? ஏன் தெரியுமா இந்த காரியத்தை கர்த்தர் என் வாழ்க்கையில் அனுமதிக்கிறார்? என்னை உருவாக்குவதற்காக. அல்லேலூயா. சோதனையை சகிக்கிற மனுஷன்லாம் அங்கே கையை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். அல்லேலூயா. எல்லார் வாழ்க்கையிலும் என்ன தான் இருக்கா? எல்லார் வாழ்க்கையிலும் சோதனை இல்லாமல் யார் இல்லையா? மனுஷனே இல்லை. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னை சோதிப்பது, உன்னை புடமிடுவது, உன்னை சிச்சிக்கிறது உன்னை அழிப்பதற்கல்ல, அது உன்னை உருவாக்குவதற்காக. அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? சில நேரத்தில் கர்த்தர் சோதிப்பார். வாலிபரில் கர்த்தர் சோதிப்பார். அவர்களுக்கு ஏற்ற விதங்களில் ஒரு சோதனை இருக்கும். சிறு பிள்ளைகளை ஆண்டவர் சோதிப்பார். யார் இங்கே இருக்காங்க பாருங்கள், ஒரு 4-5 பேர் முக்காடெலாம் போட்டு, இவங்களையும் ஆண்டவர் சோதிப்பார். இவங்களுக்கு என்ன சோதனை வரும்? ஸ்கூலுக்கு போனால் எக்ஸாம்ன்ற ஒரு சோதனை வரும். வீட்டுக்கு வந்தால் படிக்கணுன்ற ஒரு சோதனை. வாலிபர்களுக்கு ஒரு சோதனை இருக்கும், பெரியவர்களுக்கு ஒரு சோதனை இருக்கும். எல்லாருடைய வாழ்க்கையிலையும் என்ன இருக்கும்? ஊழியத்துலேயும் ஒரு சோதனை இருக்கும். ஊழியத்துலேயும் என்ன இருக்குமா? சோதனையாக இருக்கும். ஆண்டவர் புடமிடுவார். எப்படி புடமிடுவாராம்? 7 தரம் வெள்ளி எத்தனை வாட்டி உருக்குறாராம்? பொண்ணை எத்தனை முறை உருக்குறாராம்? அப்படியே உருக்கி உருக்கி தான் ஆண்டவர் என்ன பண்ணுவார்? நான் சொல்கிற மாதிரி எத்தனை பேர் உருவாக்கப்படணும்னு ஆசை? நல்ல கை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். நல்ல கை உயர்த்தி நல்ல சத்தமாக ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். உருவாக்கப்படணும்னா எதை அனுபவிக்கணுமா? சோதனை அனுபவிக்கணும், புடமிடுதல் அனுபவிக்கணும், சிச்சையை அனுபவிக்கணும். அப்பொழுதுதான் தேவன் நம்மை உருவாக்கி நல்ல ஒரு பாத்திரமாய் கர்த்தர் நம்மை கொண்டு வர முடியும். அல்லேலூயா. குய்யவன் இடத்துல களிமண் இருக்கான். இன்றைக்கி போங்க, மழைலாம் வந்திருக்கு, அங்கங்கே எப்படி இருக்கும்? சேரும் சகதியுமாக இருக்கும். கொஞ்சம் போகும்போது கொஞ்சம் அள்ளி பாக்கெட்டில் வச்சு வீட்டில் போய் ஒரு மண்பானை யாருன்னா செஞ்சு எடுத்துன்னு வரீங்களா? என்ன வராது? என்ன வராது? அந்த ஷேப் வராது, அந்த மண்பானை வராது. அப்போது குயவன் இடத்துல அதே களிமண்ணை தான் கொடுக்குறான். ஆனால் அந்த குயவன் ஒரு ஷேப்பை கொண்டு வர்றாரு. என்ன கொண்டு வர்றாரா? ஒரு ஷேப் கொண்டு வர்றாரு. அழகாக அதை உருவாக்குறாரு. எப்படி தெரியுமா? அதை போட்டு என்ன பண்ணுவாராம்? போட்டு எடுத்தோன்னே தங்கு அவனால் முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணுவான்? மிதிப்பான். இன்றைக்கி தெரியுதா நம்மளெல்லாம் ஏன் சிலர் மிதிக்கிறாங்கன்ட்டு? கர்த்தர் நம்மை உருவாக்குவதற்காக சிலரை அனுமதிச்சு வச்சிருக்கிறார். நல்ல சத்தமாக தான் ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். கர்த்தர் ஏன் தெரியுமா சில நேரத்தில் நம்ம புடமிடுறாரு? நம்மை உருவாக்குவதற்காக. ஆண்டவரே நம்மை சோதிப்பாருங்க. ஆண்டவரே என்ன பண்ணுவார் நம்மளை? மத்தேயு 4:1 வசனம் என்ன சொல்லுது? வாசிங்க, பைபிளை திறந்து வாசிங்க அந்த வசனத்தை வாசிங்கம்மா. எங்க யாரால சோதனை வருதா? யார் கொண்டு போறா? ஆவியானவர் இயேசுவை எங்கே கொண்டு போகிறாரு? வனாந்தரத்திற்கு. எதற்கு? வனாந்தரத்தில் போய் நீ அமைதியாக இருப்பா, கொஞ்ச நாள் அப்படியே இரு, இன்னும் ஒரு 3.5 வருஷம் கழிச்சு உன்னை என்ன பண்ண போகிறான்? சிலுவையில் அடிக்க போகிறான், கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு வானா. சோதிப்பதற்கு. யோபுவை சோதனை வருது. அந்த சோதனையை அனுமதிச்சது யார்? கர்த்தரே அனுமதிச்சார். பிசாசு டைரெக்டாக வந்து கேட்க முடியுமா? உங்களுக்கு ஒன்று சொல்லவா? பிசாசால் டைரெக்டாக வந்து உங்களை சோதிக்கவே முடியாது. ஒருவேளை பிசாசு தான் என்னை வந்து சோதிக்கிறான், என்னை நெருக்கிறான், பிசாசு என்னை பிடிச்சிட்டான், பிசாசு என் காலை பிடிச்சிக்கினா, பிசாசு என் கையை பிடிச்சிக்கினா, பாஸ்டர் பிசாசு என் தொண்டையை பிடிச்சிக்கினா பாஸ்டர். நோ, ஆண்டவர் அனுமதிக்காம உங்கள் மேலே எந்த சத்ருவானவளும் கையை வைக்கவே முடியாது. எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. ஏன்னா வசனமே நமக்கு இருக்குங்க. யோபுடைய வாழ்க்கையை பார்த்துட்டு பிசாசு போய் ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணுறானா? ஜீசஸ் ஜீசஸ், ஓ காட் கிவ் மீ த பர்மிஷன் டு டெஸ்ட் த ஜாப். இந்த யோபுவை சோதிக்கிறது எனக்கு கொஞ்சம் அனுமதி கொடுங்க ஐயா. எத்தனை பேர் சோதிக்கப்படுறீங்க? ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. உங்களெல்லாம் சோதிக்க பிசாசு என்ன பண்ணியிருக்கிறான்? அக்ரிமெண்ட் போட்டு வந்திருக்கிறான், லீஸுக்கு எடுத்துருக்கிறான் நம்மளெல்லாம். அல்லேலூயா. நம்மளெல்லாம் பிசாசு எதுக்கு எடுத்திருக்காரு? லீஸ் அக்ரிமெண்ட் போட்டிருக்காரு. கொஞ்ச நாள் இருக்கட்டும், பரவாயில்ல, ஆண்டவரே நான் பார்த்துக்கிறேன். எங்க இவ்வளவு சோதனை வந்துச்சு, கர்த்தர் என்னை கீழே விட்டாரா? என் குடும்பம் நாசமாக போச்சா? என் வாழ்க்கை அழிஞ்சு போச்சா? என்னை சோதிக்கிற அந்த மனுஷன் முன்னாடியும் கர்த்தர் என்னை வாழ தானே வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. கர்த்தர் என்னை உயர்த்தி தானே வச்சிருக்கிறார். யாக்கோபு அழகா சொல்றார், தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல. தேவன் யாரா? பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல. ஆனால் அதே யாக்கோபு தான் அவர் இன்னொரு வார்த்தைன்னு சொல்கிறார். வாசிங்களேன் யாக்கோபுல, அதுக்கு மேலே இருக்கிற வசனத்தை வாசிங்க. யாக்கோபு 1,
12 வாசிங்க. அல்லேலூயா. ஆ அல்லேலூயா. இப்போ எத்தனை பேருக்கு சோதனை வேணும்? சோதனை வந்தால் ஜீவ கிரீடம் கன்ஃபார்மு. அல்லேலூயா. உண்மைங்க. வசனம் நிஜம், வசனம் நிஜம், அவர் எழுதி வைத்தபடியே. ஆனால் அதுக்கு கீழே ஒரு வார்த்தை வர பாருங்க, சோதிக்கப்படுகிற எவனும். அதில் இன்னொன்று இருக்குது, அவர் பொல்லாங்கனால சோதிக்கப்பட மாட்டார். பொல்லாங்கனால சோதனை யாந்திரமா நமக்கு வருது. அது யார் வர வைக்கிறா? பாஸ்டர் எனக்கு ஒரே பொல்லாத சோதனையாக இருக்குன்னா அது ஆண்டவர் சோதிக்கிறது அல்ல. ஆனால் நம்ம யார் மேலே பழிய போட்டுருணும்? நமக்கு அழகாக ஒருத்தன் மாட்டியிருக்கான். என்ன தெரியுமா? பண்ணுறதெல்லாம் நம்ம பண்ணுவோமா, ஆனால் பழி யார் மேலே போடுவோமா? அல்லேலூயா. இருக்கீங்களா? ஊரோடு இருக்கிறவங்க ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. பண்ணுறதெல்லாம் நம்ம பண்ணிட்டு பழி என்ன பண்ணிடுவோம்? பிசாசு என்ன சோதிச்சிட்டான். அனுமதி இல்லாமல் பிசாசால தொட முடியாது. அப்போ ஏன் பொல்லாத சோதனைகள் வருதுன்னா, என்னுடைய பாவம். நானே என்ன பண்ணுறேன்? வழியை போய் அந்த பிரச்சனை என்ன பண்ணுறேன்? எடுத்து பாக்கெட்டில் போட்டு வந்துடுறேன். என்ன பண்ணுறேன்? அப்படியே ரோட்டில் அப்படியே போயிட்டே இருப்போம். என்ன இருக்குது? நல்லா தாங்க போகுது வாழ்க்கை. எப்படிங்க இருக்கேன் பிரதர்? எப்படி இருக்கீங்க? நல்லா தான் இருக்கேன். ஓகே ரைட்டு, நல்லா தான் போகுது. போகிற வழியில் என்ன இருக்குமா? அங்கே ஒரு சோதனை இருக்கும். நம்மளே பார்ப்போம், என்ன ரொம்ப நாளாக நம்ம நல்லாவே இருக்கும், நமக்கு சோதனை இல்லையா, எடுறா 2 கிலோவே போடுறா பாக்கெட்லன்னு சொல்லி என்ன பண்ணுறோம்? 2 கிலோ சோதனை எடுத்து எங்கே போட்டுன்னு வந்துடுறோம்? அதுதான் சுய இச்சை. சுய இச்சை, சுய பாவம். அது என்ன பண்ணுதுன்னா நமக்கு சோதனை உருவாக்குது. ஆனால் கர்த்தர் சோதிக்கும் போது 3 நிலைகளில் ஒரு ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு தர்றார். முதல்ல என்னமா? நீங்கள் பாக்கியவான்கள். சோதிக்கப்படுகிற மனுஷன் பாக்கியவான். அவன் அந்த சோதனை உங்களை யாரா மாற்றுமா? உத்தமனா மாற்றும். உத்தமனுக்கென்றும் கர்த்தர் துணை. சோதனை உங்களை யாரா மாற்றும்? உலகத்தில் ஒரு பழமொழி சொல்லுவான், சோதனை உங்களை சாதிக்கிறவனா மாற்றுமா. சோதனை வந்தால் எதுவாக மாறிடுமா? சாதனையாளனா மாற்றிடும். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, உனக்கு நான் கொடுக்குற சோதனை உன்னை உத்தமனா மாற்றும். நீ உத்தமன் என்று விளங்கின பின்புதான் உனக்கு வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட ஜீவ கிரீடத்தை பெற முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. 2வது, ஆண்டவர் இந்த சோதனையை அனுபவிக்கிறார். யோபு ஒரு வார்த்தை அழகாக சொல்கிறார். யோபு 23:10 அந்த வசனத்தை மட்டும் நான் அப்படியே கொஞ்சம் ஸ்பீடாக போகிறேன், நேரம் ஆகிட்டு. யோபு 23:10 அவர் ஒரு வார்த்தை சொல்கிறார் பாருங்க, அதை வாசிங்களேன். இது ஒரு சோதனைங்க. ஆனாலும் நான் போகும் வழியை அல்லேலூயா. 2வது எதுக்கு தெரியுமா? கர்த்தர் சிலரை சோதிக்கிறாரு. நீங்கள் யாரா விளங்கணும்? பொன்னா விளங்கணும். அல்லேலூயா. வெள்ளியை புடமிடுகிறது போல நம்மை புடமிடுவார், நம்மை சோதிப்பார். ஏன் என்று சொன்னால் நம்மை பொன்னாக விளங்க பண்ண. நான் போகும் வழியை அவர் அறிவார். ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன சொல்கிறார் யோபு? வாசிங்க. அவர் யாரை காணோம்? அப்புறம் இதுதாங்க சோதனை. என்ன ஆண்டவரே எல்லாத்தையும் செய்யுங்கன்னு சொல்கிறீங்க, ஆனால் லெஃப்ட்ஸில் போனாலும் யாரை காணோம்? உங்களை காணோம். ரைட்டில் போனாலும் யாரை காணோம்? இது நமக்கு எப்படி இருக்கும்? சோதனையை போல இருக்கும். ஆனால் நான் எங்கே போகிறேன்னு யாருக்கு தெரியும்? அவருக்கு தெரியும். ஒருவேளை உங்கள் வழி உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் அவருக்கு தெரியும். ஏன் தெரியுமா? அவர் மறைந்து இருப்பது உங்களை விட்டு விலகினார் என்று அர்த்தம் அல்ல, உங்களை பொன்னாக மாற்றி கொண்டிருக்கிறார் என்று அர்த்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. 3வது, ஏன் ஆண்டவர் இந்த சோதனை, இந்த சிச்சையை நம்முடைய வாழ்க்கையில் அவர் அனுமதிக்கிறார் என்ற எபிரேயர் 12வது அதிகாரம் 7 - 11 வசனங்கள் வாசிக்கும் போது அதில் ஒரு காரியத்தை அழகாக சொல்கிற எபிரேயர் 12வது அதிகாரம் 7 - 11 வசனங்களை நான் வாசிக்கும் போது அதில் குறிப்பிட்ட சில வார்த்தைகளை மாத்திரம் சொல்கிறேன். 7வது வசனம், நீங்கள் சிச்சையை சகிக்கிறவர்களா இருந்தால். அப்போ சிச்சையை நான் ஏற்றுக்கொள்ளும் போது நான் யாரா மாறுறேன்? அவருடைய
புத்திரராய் மாறுகிறேன். அப்போ ஏன் தெரியுமா கர்த்தர் சில வேளைகள் நம்மை சோதிக்கிறார்? நம்மை அவருடைய புத்திரன் என்று அவர் எண்ணினபடியினால். அல்லேலூயா. அந்த ஐக்கியம், அந்த ஃபெலோஷிப்பை கர்த்தர் என்ன பண்றார் நம்முடைய வாழ்க்கையில அவர் பலப்படுத்துகிறார். அல்லேலூயா. 10வது வசனம் சொல்லுது, அவர்கள் தங்களுக்கு நலம் என்று தோன்றினபடி கொஞ்ச காலம் சிச்சித்தார்கள். இவரோ அப்போ சிச்சை எதற்காக? சோதனை எதற்காக? நம்மை பிரயோஜனத்திற்காக. இப்போ எத்தனை பேர் சொல்கிறீங்க என்ன சோதிங்க ஆண்டவரே? நல்லா விதைக்க இதுக்கிட்ட ஒரு ஜெபம் பண்ணலாமா எல்லாரும்? இல்லை நல்லா எத்தனை பேருக்கு ஆண்டவர் என் வாழ்க்கையில் பிரயோஜனம் செய்யணும்னு ஆசை? எத்தனை பேருக்கு ஜீவ கிரீடம் கிடைக்கணும்னு ஆசை? அப்படின்றவங்க மாத்திரம் நல்லா கை தூக்கி காட்டுங்க. ஆண்டவரே, நான் ஜீவ கிரீடத்தை பெறணும், நான் பொண்ணாக மாறணும், நான் உங்களுடைய பிள்ளையாக மாறணும். ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்கள் கொஞ்சம் சத்தமாக. அப்பா சொல்லுங்கள், கேட்கணும் எனக்கு. அப்பா அப்பா லைட்டாக கொஞ்சம் சோதிங்க ஆண்டவரே. ஏன்னா இந்த சோதனை தான் உன் மண்டையில் என்னை கிட்டி சேர வைக்கிறது. அல்லேலூயா. இந்த சிச்சை தான், இந்த புடமிடுதல் தான் தேவன் அருகில் என்னை கிட்டி சேர வைக்கிறது. இன்றைக்கி நம்ம எதுக்கு தெரியுமா அநேக நேரத்தில் விரும்புவோம், ஆண்டவரே என்னை சோதிக்காதீங்கப்பா, ஆண்டவரே என்னை சோதிச்சிடாதீங்க, என்னை புடமிடாதீங்க, என்னை சிச்சிக்காதீங்க. அப்படி நம்ம ஜெபம் பண்ணுறோம். கொஞ்சம் ஜெப பேட்டர்ன் என்ன பண்ணிடலாம், மாற்றிடலாம். நீங்களே சொன்ன பார்த்தீங்களா, சுய இச்சையினால் ஒரு பாவத்தை வர வச்சுக்கிறோம். அந்த கேட்டகரியில் போயிட்டு இந்த நம்ம என்ன பண்ணக்கூடாது. அந்த கேட்டகரிக்கு உத்தரவாதத்தை யார் தான் எடுத்துக்கணும்? நீங்கள் தான் எடுத்துக்கணும். சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு சோதிக்கப்படுகிற நிலை அல்ல. தேவனே சில நேரங்களில் இனங்க இயேசுவையே சோதிச்சாருங்க. யாரை சோதிச்சாரா? இயேசுவையே சோதிச்சார். நம்மளை ஏமாத்துறோம். ஏன் தெரியுமா இயேசுவை சோதிச்சாரு? இந்த வசனாங்க, தகப்பன் அவரை புத்திரராய் எண்ணினபடினால். அவருடைய பிள்ளையை அவர் சோதிப்பார். சிம்பிளாக பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்கள், நீங்கள் தேவ பிள்ளையாக இருந்தால் உங்களுக்கு சோதனை பெருசாக இருக்கும். எங்க நல்லா கை கொடுத்து சொல்லுங்கள், நீங்கள் தேவ பிள்ளையாக இருந்தால் சோதனை எப்படி இருக்கும்? சோதிக்கிறவங்களாம் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். ஏன்னா நீங்களாம் யார்? தேவ பிள்ளைங்க. அல்லேலூயா. நம்மளாம் யாருங்க? அதனால தாங்க சோதனை. ஆமேன். கடைசியாக 4வது அதே சங்கீத புஸ்தகத்தில் 62:12 வாசிங்களேன். சங்கீதம் 62:12. மனுஷனை எங்கள் தலைமையில் ஏறி போக பண்ணினி, செழிப்பான இடத்தில் எங்களை. 4வதாக அவர் செய்கிற பயங்கரமான கிரியை என்ன தெரியுமா? செழிப்பான இடத்தில் என்னை கொண்டு வருகிற தேவன். அல்லேலூயா. முதலாவது என்ன சொன்னோம்? வழி இல்லாத இடத்தில் என்ன பண்ணுவார்? வழியை உண்டாக்குவார். 2வது கால்களை தள்ளாட விட மாட்டார். 3வது என்னை உருவாக்குகிறவர், என்னை சோதிக்கிறவர், என்னை புடமிடுகிறவர், என்னை சிட்சிக்கிறவர். 4வது சங்கீதக்காரன் சொல்கிறார், அவர் என்னை செழிப்பான இடத்தில் கொண்டு வந்து விடுகிறவர். அல்லேலூயா. ஆண்டவர் எடுத்தோன்னு செழிப்புகளை போய் நிறுத்திட்டாரா? அதுக்கு முன்னாடி ஒரு 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 எப்படி சொல்லுதுன்னா, ஒரு 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 லைஃப் ஸ்டைல் அவனுக்கு வச்சாரு பாருங்க. மனுஷன் எங்கே ஏறி போகிறானா? எப்படியா எங்கே ஏறி போகிறானா? நம்ம தலை மேலே ஏறி போகிறான். மனுஷன் எங்கே ஏறி போகிறான்? தலை மேலே ஏறி போகிறான். தீயையும் தண்ணீரையும் கடல். ஒருவேளை இந்த அனுபவம் இருந்துச்சுன்னா பயப்படாதீங்க. உங்களுக்கு கர்த்தர் ஒரு செழிப்பான இடத்துக்கு கொண்டு போவதற்காக தான் ஒரு வழியை ஆயத்தப்படுத்துகிறார். அல்லேலூயா. தீயையும் தண்ணீரையும் கடந்தோம். ஆனால் கர்த்தர் இல்லாமல் இருந்தாரா? இருந்தார். ஏசாயா 43:2 நீ தண்ணீரை கடக்கும்போது உன்னோடு கூட இருப்பேன், நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய், நீ ஆறுகளை கடக்கும்போது அது உன்மேல் புரளாமல் இருக்கும். அல்லேலூயா. எந்த சூழ்நிலைக்குள்ளே நீங்கள் கடந்து போனாலும் அதன் மத்தியிலும் கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களுக்காக வைத்திருக்கிற அந்த உயர்ந்த ஸ்தலத்தில் உங்களை ஏற பண்ணுவதற்கு என் ஆண்டவர் அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. நல்ல எடுத்துக்காட்டு யார் தெரியுமா? யோசேப். 3P சொல்லலாம் யோசேப்புடைய வாழ்க்கையில். பிட், பிரிசன், பேலஸ். அவன் வாழ்க்கையில் குழி இருந்தது. அந்த குழி தான் அவனுக்கு நிரந்தரமாக இருந்ததா? இல்லைங்க. அவன் வாழ்க்கையில் பிரிசன், சிறைச்சாலையின் அனுபவம் இருந்தது. அதுதான் அவனுக்கு நிரந்தரமாக இருந்ததா? இல்லைங்க. இதுதான் தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம். மனுஷனை என் தலைமையில் என்ன பண்ணானா? எங்கள் மனுஷன் யார் தலைமையில் ஏறி போகிறான்? யோசேப்பு தலை மேலே ஏறினாங்க. அவன் மேலே வாக்குத்தத்தம் இருந்தது, அவன் மேலே தரிசனம் இருந்தது. ஆனால் என்ன பண்ண? அவனை எதிர்க்கிற ஆள்
சகோதரர்கள், போத்திபாருடைய மனைவி தேவையில்லாத ஒரு பழி. அவனை நெருக்கிற மனிதர்கள் இருந்தார்கள். சிறைச்சாலையின் அனுபவம் இருந்தது. ஆனால் அதோட கர்த்தர் அவன் வாழ்க்கையை முடிச்சிட்டாரா? இல்லைங்க. செழிப்பான இடத்துல கர்த்தர் அவனை கொண்டு போய் வைத்தார். அல்லேலூயா. அவனை உயர்ந்த ஸ்தானத்தில், ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் கர்த்தர் அவனை உயர்த்தினார். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே இந்த அனுபவத்தை போல இருந்திருக்கலாம். அது உங்கள் வாழ்க்கை நிரந்தரமே அல்ல. அடுத்தது இஸ்ரவேல் ஜனங்கள் 40 வருஷம் வனாந்தர பயணம். எத்தனை வருஷம்? 40 வருஷம் வனாந்தர பயணம். வனாந்தரம் எங்கே பார்த்தாலும் வனாந்தரம், எங்கே பார்த்தாலும் ஒரு செழிப்பில்லாத ஒரு அனுபவம். ஒரு சின்ன ஒரு டென்ட் போடுறான், அவன் தங்குறான். மேகம் வருது, புறப்படுன்னு சொல்கிறான், புறப்படுறான். என்ன சாப்பிடுது? இந்த 40 வருஷம் காடையை சாப்பிடு, 40 வருஷம் மன்னவ மட்டன் சாப்பிடு. 2 நாளைக்கு 2 சாப்பாடை ஒரே நேரத்தில் நீங்கள் செஞ்சு போட்டீங்கன்னா வீட்டில் பிள்ளை என்ன பண்ணும்? வீட்டில் பிள்ளை என்ன பண்ணும்? 3 நாளைக்கு வீட்டில் ரசம் தான். எத்தனை வீட்டில் சந்தோஷமாக சாப்பிடுவாங்க? 3 நாள் ரசம். அதை இன்னைக்கு வச்ச ரசம் தான் 3 நாளும். எப்படி இருக்கும்? நமக்கெல்லாம் எப்படி ஆகிடும்? ரசத்தை பார்த்தாலே व्यसनமாயிடும். என்னையா விஷத்தை மறுபடியும்? ஆனால் 40 வருஷம் எப்படி இருக்கான்? இதுதாங்க வனாந்திரம். ஏன் தெரியுமா ரசம்னு சொன்னேன்? 3 நாள் ரசத்தை கொடுத்தா சாப்பிட்ற ஆளுக்கு அது எது? அது ஒரு வனாந்திர அனுபவம். அது என்ன அனுபவம்? இப்படி இருக்கும், அமிர்தமாக இருக்குது. மொதல் நாள் ரசம் நல்லா இருக்கும், கொஞ்சம் காலியாகும் போது அது கக்கீழே எப்படி வரும்? என்ன பாஸ்டர் அனுபவத்தில் சொல்கிறீங்களான்னா அப்படியே வச்சுக்கலாம், தோத்துறோம். கொஞ்சம் காலியாகும் போது கீழே எப்படி வரும்? ஒரு மாதிரி அந்த கருவேப்பிலை, அந்த மல்லி, அந்த காஞ்ச மிளகா, அந்த மிளகுல என்ன பண்ணோம் இருக்கும். 3ஆவது நாள் போயிட்டோன்னா தண்ணியே இருக்காது, எது தான் இருக்கும். ஆனால் அதையும் போட்டு என்ன பண்ணோம்? பிசைஞ்சு அடித்தோன்னா எப்படி இருக்கும்? சோதனை ஆண்டவர். ஏங்க 40 வருஷம் ஒரே சாப்பாடு தான் சாப்பிட்டான். கர்த்தர் அப்படியே அவனை விட்டுட்டாரா? வனாந்தரம் தான் இருந்தது 40 வருஷம் வாழ்க்கையில், அப்படியே விட்டுட்டாரா? இல்லைங்க. நான் சொல்கிறேன், நீங்கள் இப்போது கடந்து போகிற பாதை உங்களுக்கு நிரந்தரமான பாதையே அல்ல. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களுக்காக கர்த்தர் வைத்த ஆயத்தப்படுத்தின இடத்தில் உங்களை கொண்டு போய் நிறுத்துகிற வரையிலும் உங்கள் கரங்களை பிடித்து நடத்துவதற்கு என் ஆண்டவர் அவர் உங்களோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. 40 வருஷம் வனாந்தரம் தான் இருந்துச்சு. ஆனால் ஒரு நாள் கர்த்தர் கொண்டு போய் வச்சாரு பாலுந்தேன் ஓடுற தேசத்தில். அந்த தேசம் எப்படி இருந்தது? உபாகமம் புஸ்தகம் 8வது அதிகாரம் 7வது வசனம் அந்த 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 செழிப்பான அனுபவத்தை குறித்து அந்த வார்த்தை அழகாக சொல்லுது பாருங்க. உபாகமம் 8வது அதிகாரம் 7வது வசனத்தை சீக்கிரம் வாசிச்சுங்களை முடிச்சிடலாம். சாரி 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 நிஜமா எனக்கு புரியல. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை நல்ல தேசத்தில் பிரவேசிக்க பண்ணுகிறார். ஊற்றுகளும் எங்க இவ்வளவு 40 வருஷம் எந்த தேசத்தில் போனா? இவன் வனாந்திரமான தேசத்தில் போனா. வனாந்திரம் என் வாழ்வானது, அப்படித்தான் இருந்தது. ஆனால் 40 வருஷம் முடிஞ்சு ஒரு செழிப்பான இடத்துல கொண்டு வந்து வைக்கிறார் பாருங்க. இது வனாந்திரம் அல்ல, இது பள்ளத்தாக்குகளிலும் மலைகளிலும் ஆறுகளும் ஏரிகளும் நிறைந்த தேசமா இருந்தது. அல்லேலூயா. அதுக்கு அடுத்த வசனத்தை கொஞ்சம் போடுங்களேன், வாசிங்களேன். அது கோதுமை. என்னங்க ஏங்க இத்தனை நாள் என்னதான் இருந்தது? கொத்தமல்லி சைஸில் தான் மண்ணாவா. மண்ணா எப்படி இருக்கும்? நீங்கள் மண்ணா என்னன்னு ஆண்டவர் பெருசு பெருசாக உருண்டையை தூக்கி போட்டார். வெடிகுண்டு சைஸ்லலாம் இருந்தது இல்லை. வசனம் தெளிவாக சொல்லுது. அது எவ்வளோதான் இருந்ததா? கொத்தமல்லி அளவு தான் இருந்த மண்ணா. ஆனால் இப்போ இந்த செழிப்பான இடத்துல வந்தால் இங்கே என்ன கிடைக்குதா? கோதுமை, வார்கோதுமை, திராட்சை ரசம், அத்திப்பழம், மாதுளப்பழம், ஒலிவ மரங்களுடைய எண்ணெய்கள், தேனும் நிறைந்துள்ள தேசங்க. இதுதான் கர்த்தர் உங்களை கொண்டு போய் வைக்கிற அந்த செழிப்பான தேசம். எத்தனை பேர் நம்புறீங்க? இவ்வளவு நாள் தீயையும் தண்ணீரையும் இந்த 11 மாசம் நீங்க கடந்திருக்கலாம். ஆனா நான் விசுவாசிக்கிறேன், இந்த 12வது மாதம் 2026வது ஆண்டு கர்த்தர் அநேகரை செழிப்பான இடத்தில் கர்த்தர் கொண்டு போய் வைக்க விரும்புகிறார். நல்லா 2 கரத்தை உற்சாகமா தட்டி, என்னை செழிப்பான இடங்களில் வனாந்திர வாழ்க்கை மாற்றப்படுகிற ஒரு இடத்தில் என்னை கொண்டு போய் நீர் நிறுத்துற உம்முடைய மேலான கிருபைகளுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. அதனால தாங்க சொன்னேன், 40 வருஷம் போனாலும் பரவாயில்ல, 40 வருஷம் வாழ்க்கை நிரந்தரம் அல்ல. அல்லேலூயா. என்ன பாஸ்டர் 2 வருஷம் ஆயிடுச்சு, 3 வருஷம் ஆயிடுச்சு, 4 வருஷம் ஆயிடுச்சு? இல்லைங்க,
எத்தனை வருஷம் ஆனாலும் அது நிரந்தரம் அல்ல. உங்களுக்காக கர்த்தர் வைத்திருக்கிற ஒரு செழிப்பு ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். ஒரு நல்ல தேசத்தில் கர்த்தர் உங்களை கொண்டு போய் வைக்க விரும்புகிறார். எவ்வளோ அழகா சங்கீதக்காரன் சொன்னார் பாருங்க. அது தாங்க, அவர் கிரியைகளில் பயங்கரமான தேவனாக இருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க என் வாழ்க்கையில் கர்த்தர் பயங்கரமான காரியத்தை செய்வார்? எதை செய்ய போறாரு? வழி இல்லைன்னு சொல்றீங்களா? சிலருக்கு புது ரூட்டு கர்த்தர் திறக்கிறார். கால்கள் தள்ளாடுகிற அனுபவத்தை போல வந்திருக்கீங்களா? சில வாழ்க்கையில் உங்கள் கால்களை தளராதபடிக்கு உங்களை கிருபையினால் தாங்குகிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். சில நேரத்தில் ஆண்டவரை ஏன் புடமிடுறோம், ஏன் சோதிக்கப்படுறோம், ஏன் என் வாழ்க்கையில் இந்த கஷ்டம்னு சொல்லி அந்த கேள்வியோடு வந்திருக்கீங்களா? இன்னைக்கு அதற்குண்டான பதிலை கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிறார். நீ சோதிக்கப்படுகிறது நீங்கள் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறபடினால் உங்களுக்கு ஜீவ கிரீடத்தை தருவதற்காக. இரண்டாவது, ஆண்டவரே மனுஷன் என் தலை மேலே ஏறி போறானே, ஒரே தண்ணியா இருக்கே, ஒரே தீயா இருக்கே, எப்போ செழிப்பு வரும்? ஆண்டவர் சொல்றார், செழிப்பான இடத்துல நான் உன்னை கொண்டு போய் நிறுத்துவேன். உனக்கென்று ஆயத்தப்படுத்தின இடத்துல உன்னை நான் கொண்டு போய் நிறுத்துவேன். ஹல்லேலூயா. தகப்பன் தேசத்திற்கு திரும்பி வரும் வரையிலும் காப்பாற்றுவேன், உன்னை நான் திரும்பி வர பண்ணுவேன்னு சொன்னார். இன்னைக்கு போய் நாளைக்கு வந்துட்டாரா யாக்கோபு? சரியா, நான் தகப்பன் வீட்டுக்கு போனோம், இன்னைக்கு போய் நாளைக்கு வந்துட்டாரா? இல்லை ஒரு வாரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வந்தாரா மாமா வீட்டில்? எத்தனை வருஷம்? 20 வருடங்கள். நல்லா புரிஞ்சுங்க, காலங்கள் அவருடைய கருத்தில் இருக்கிறது. கால தாமதம் நம்ம வாழ்க்கையில் ஒரு பொருட்டே அல்ல. அவர் அதை சகலத்தையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிறவர். இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார், பயங்கரமான காரியங்களை கர்த்தர் செய்வார். இருக்கிறவங்களை நாம் எல்லாரும் எழுந்து நின்றவர்களாக கண்களை மூடி கொஞ்ச நேரம் கர்த்தருக்கு பயங்கரமான காரியத்தை என் வாழ்க்கையில் செய்கிற கர்த்தர் எல்லாம் முடிஞ்சவங்க எல்லாம் எழுந்து நின்று கொஞ்சம் கண்ணை மூடி ஆண்டவரை நோக்கி பாருங்களேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே, நான் வந்த வழிகள், இந்த 11 மாதம் நான் நடந்து வந்த வழிகள் எல்லா இடத்திலும் கர்த்தர் நீர் என்னை நடத்தி வந்தீர். கர்த்தர் என்னை ஆண்டவரே, நான் சோதிக்கப்பட்டாலும், நான் புடமிடப்பட்டாலும், நான் சிட்சிக்கப்பட்டாலும் ஆண்டவர் என்னை உருவாக்கி வைத்திருக்கிறேன். கர்த்தர் நம்மை உருவாக்கி வைத்திருக்கிறார். கர்த்தர் நம்மை உருவாக்கி வைத்திருக்கிறார். நல்லா நன்றி செலுத்துங்களேன், நல்லா நன்றி செலுத்துங்களேன். உண்மையா சிலருக்கு கர்த்தர் வழிகளை ஆயத்தப்படுத்துகிறார். நல்லா 2 கை உயர்த்தி, நீர் பயங்கரமான தேவனா, நீர் பயங்கரமான தேவனா, நீர் பயங்கரமான தேவனா. என்னிடத்தில் கர்த்தர் கிரியை நடப்பிக்க போகிறார். உங்களிடத்தில் தேவனுடைய கிரியை நடப்பிக்க போகிறார். ஆண்டவருடைய கிருபையை பார்க்கிற மாதமா வருகிற டிசம்பர் மாதம் கர்த்தர் ஒரு பெரிய மகத்துவமான காரியங்களை தேவன் உங்கள் வாழ்க்கையில் செய்ய அவர் வல்லவர், அவர் வல்லவர், அவர் வல்லவர், அவர் வல்லவர். பயங்கரமான காரியத்தை செய்வார். நல்ல கொஞ்ச நேரம் ஆண்டவரை துதிங்களே, நல்ல கொஞ்ச நேரம் ஆண்டவரை துதிங்களே. இத்தனை நாட்களா நீ நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருந்து உனக்கான வழியை ஆயத்தப்படுத்தினார் அல்லவா? வருகிற புதிய மாதத்திலும் இன்னும் அந்த 31 நாளை கழிச்சுட்டோன்னா அந்த 2026 அந்த புதிய ஆண்டிலும் உனக்கான புதிய வழிகளை என் ஆண்டவர் திறப்பதற்கு அவர் வல்லமை உள்ளவர். ஓ ஷபலகரதரனா ஓரிஹரதரனா, என்னை நடத்தி வந்தீங்களப்பா, என்னை நடத்தி வந்தீங்களப்பா, என்னை நடத்தி வந்தீங்களப்பா, என்னை நீங்க தான்ப்பா நடத்துனீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நான் நடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள். உங்க சத்தம் உயர்த்துமே. நான் நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நான் நடந்து வந்த பாதைகள் முட்கள். இப்படி சொல்லுங்க, நடத்தி வந்தீங்க, நடத்தி வந்தீங்க இயேசுவே, நடத்தி வந்தீங்க, நடத்தி வந்தீங்க இயேசுவே, நடத்தி வந்தீங்க. தாங்கி கொண்டீங்க, கருத்தால் ஏந்தி கொண்டீங்க. சத்த உயர்த்தி, தாங்கி கொண்டீங்க, நல்ல கைதட்டி நடத்தி வந்தீங்க, நடத்தி வந்தீங்க இயேசுவே, நடத்தி வந்தீங்க, நடத்தி வந்தீங்க இயேசுவே, நடத்தி வந்தீங்க. சொல்லுங்களேன், தாங்கி கொண்டீங்க,
ஏந்தி கொண்டீங்க, என்ன தாங்கினீங்க. தாங்கி கொண்டீங்க, கரத்தில் ஏந்தி கொண்டீங்க. நான் நடந்து வந்தேன், நான் நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நான் நடந்து வந்த பாதைகள். முட்கள் வேலி, உண்மையா எத்தனை பேர் சொல்றீங்க? நடந்து வந்த கரடு மேடுகளா இருந்தது, முட்கள் வேலிகளா இருந்தது. ஆனா பயங்கரமான காரியத்தை ஒருத்தர் வாழ்க்கையில செய்தார்ல. முட்கள் வேலிகள். என் சுயபலத்தால் ஓடி ஓட முடியல, என் மனபலத்தால் நடந்து பார்த்து நடக்க முடியல. என் சுயபலத்தால் ஓடி பார்த்தேன், ஓட முடியல, என் மனபலத்தால் நடந்து பார்த்தேன் நடக்க முடியல. என் சொல் பலத்தால் பார்த்தேன் சொல்ல முடியல. என் தோல் பலத்தால் சுமக்க பார்த்தேன் சுமக்க முடியல. என் கால் பலத்தால் கடந்து பார்த்தேன், கடக்க முடியலப்பா. என் கால் வெள்ளத்தால் கடந்து பார்த்தேன். நல்ல தலைக்கு மேல கை தட்டி நடத்தி வந்தீங்க, நடத்தி வந்தீங்க இயேசுவே. நடத்தி வந்தீங்க, சத்தம் உயர்த்தி சொல்லுங்களேன், நடத்தி வந்தீங்க இயேசுவே. நடத்தி